இவ இப்படி சொல்றா? கொஞ்சம் நீங்க வந்து கேளுங்க. அம்மா பதட்டத்துடன் அப்பாவிடம் வந்தாள். நீ இப்படி மொட்டையா பேசாதன்னு உன்கிட்ட வருஷ கணக்கா நான் முட்டிக்கிறேன். யாரு என்ன சொன்னது? நம்ம சங்கீதா. என்ன சொல்றா? இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுல என்ன? கேசரி போண்டாவா? அடச்சி, நான் அதையா கேட்டேன். இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுக்கு யார் வராங்க? அதை தாண்டி நானும் சொல்றேன், சங்கீதாவை பெண் பார்க்க வராங்க. அதான் கேசரி போண்டான்னு சொன்னேன். அது தீர்மானிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள். இப்ப உங்க பொண்ணு என்ன சொல்றான்னு கேளுங்க. ஏன் என்ன சொல்றா? சங்கீதா உள் அறையை விட்டு பரபரப்பாக வெளியே வந்தாள். அம்மா இங்க வா. என்னப்பா? உங்க அம்மா புரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா. என்ன விஷயம்? அப்பா எனக்கு நேரம் ஆச்சு, அதை பத்திலாம் நாளைக்கு பேசிக்கலாம். நேரமாச்சா? நீ எங்கேயாவது போறியா? ஆமா. இப்ப மணி 11. போயிட்டு எப்ப திரும்புவ? ராத்திரி 10 ஆகும். என்னம்மா நீ? உன்னை பொண்ணு பார்க்க மத்தியானம் 3 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்க இன்னொரு நாள் வரட்டும்பா. ஐ கான் ஸ்டே டுடே. கேட்டீங்களா? இது நல்லா இருக்கா? இப்ப புரியுதா என் பதட்டம்? நீ இருடி. இங்க வாமா சங்கீதா. அப்பா ப்ளீஸ் என் நேரத்தை வீணாக்காதீங்க. நீ என்னம்மா சொல்ற? இது தீர்மானிக்கப்பட்ட ப்ரோக்ராம். வரப்போறவன் பெரிய எடுத்து பையன். அவங்க வந்துட்டு நீ இல்லைன்னா அசிங்கமா போயிடுமா? அவங்களுக்கு தகவல் தரக்கூட அவகாசம் இல்ல. வெளியூர்ல இருந்து இதுக்காக வராங்க. ஃபார்மலா உன்னை பார்த்துட்டா அடுத்தபடியா நிச்சயதார்த்தம் தான். உனக்கு ஏம்மா இதெல்லாம் புரியல? டாடி, என் நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கங்க. என் ப்ரோக்ராம் நேத்து ராத்திரி தான் கன்ஃபார்ம் ஆச்சு. சாரதா தேவி டெல்லில இருந்து வராங்க. ஒரு சில முக்கிய பத்திரிகைகளுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் தந்திருக்காங்க. அதுல நாங்களும் இருக்கோம். அவங்க சென்னையில இருக்க போறதே 2 நாள். அதுல ஒரு நாள் தான் பிரஸ் மீட். தட் இஸ் இட் டுடே. நான் அவங்கள சந்திச்சு இன்டர்வியூ எடுக்க மாசக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்கேன். டேட் வாங்க என்ன பாடுபட்டு இருக்கேன் தெரியுமா? சரிம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அவங்க கிட்ட நீங்களே என் நிலைமைய விளக்குங்க. புரிஞ்சுக்கிட்டா நல்லது, இல்லைன்னா வேற மாப்பிள்ள பாத்துக்கலாம். நல்லா இருக்குடி. இத்தனை திமிரு உனக்கு இருந்தா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அப்புறம் நீ சொல்றியே அந்த சாரதா தேவி மாதிரி ஊர் ஊரா அலைய வேண்டியதுதான். ஸ்டாப் இட். சாரதா தேவி பற்றி பேச யாருக்கும் தகுதி இல்லை. தெரியும்டி. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நீ சொல்ற சாரதா தேவிய பத்தி எனக்கு தெரியும்டி. உன்ன மாதிரி திமிரும் அகம்பாவமும் நினைச்சதை நடத்துற பிடிவாதமும் இருந்த காரணமா தான் இந்த சாரதா தேவி ஒரு காலத்துல சிரிப்பா சிரிச்சா. அம்மா ஏண்டி கூச்சல் போடுற? நீ அவளை போய் பேட்டி எடு. அது பத்திரிகையில வரட்டும். இப்ப பெரிய சமூக சேவகி அவ. இன்னொரு தெரசான்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரி அம்மாவோட மறு அவதாரம் இந்த சாரதா தேவின்னு பல பேர் பேசுவாங்க. கொஞ்சம் வெறி பிடிச்சவங்க அவளை தெய்வ பிறவின்னே சொல்லட்டும். அவளோட முழு கதையும் எனக்கு தெரியும்டி. சங்கீதா பேசவில்லை. புகழுக்காக பேருக்காக நீ இப்ப அவளை பேட்டி எடுக்க ஓடுற. இல்லம்மா, அது மட்டும் காரணம் இல்ல. அவங்கள இன்டர்வியூ எடுக்கிற ஒரு நிருபரா மட்டுமே நான் போல. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அவங்க. அந்த தத்துவங்களை படிச்சு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவன் நான். ஷீ இஸ் அ கிரேட் பிலாசபர். ஆமாண்டி, தத்துவம் ஏன் வராது? கண்ணதாசன் எழுதாததையா இந்த அம்மா எழுதிட்டா? பட்னிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானின்னு அவர் எழுதிட்டு தானே போனாரு. சரி விடு. உன்கிட்ட விவாதம் பண்ண எனக்கு நேரம் இல்ல டாடி. சாரி டு சே. இப்ப நான் புறப்பட்டாச்சு. வர்றவங்களை எப்படியாவது சமாளிங்க ப்ளீஸ். சங்கீதா உள்ளே ஓடினாள். 5வது நிமிடம் தன் கைப்பை வண்டிச்சாவி சகிதம் வாசலில் இறங்கி விட்டாள். மொப்பெட் புறப்பட்டது. புழுதி வாரி கிளம்பி கொண்டு காணாமல் போனது. அப்பாவின் முகமே சிவந்து கிடந்தது. வர்றவங்களுக்கு இப்ப என்னங்க பதில் சொல்ல போறோம்? தெரியல. ஒரு கும்பிடு போட்டு அனுப்பி வைப்போம். என் சிநேகிதர் மூலமா வரக்கூடிய வரன் இது. நாளைக்கு அவர் முகத்துல எப்படி நான் விழிப்பேன்? சரி, என்ன போய் சொல்லலான்னு இப்பவே 2 பேருமா சேர்ந்து தயார் பண்ணணும். நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு சொல்லக்கூடாது. எதுக்கு பொய்? பின்ன பத்திரிகைக்கு சாரதா தேவிய பேட்டி எடுக்க இவ போயிருக்கான்னு சொல்ல முடியுமா? ஆமா, அதைத்தான் நான் சொல்ல போறேன். அவங்க என்ன நினைப்பாங்க? இனி நினைக்க என்ன இருக்கு? நம்ம பொண்ண அளவுக்கு மீறி சலுகை கொடுத்து வளர்த்துட்டோம். அதை அதிகம் செஞ்சது நீங்க தான். இது மாதிரி நினைச்சதை சாதிக்கிற பிடிவாதம் நீடிச்சா நாளைக்கு இவளும் ஒரு சாரதா தேவி ஆக போறா. எனக்கு கவலையா இருக்குங்க. ஒரே பொண்ணு நமக்கு. அடிக்கடி இவளால 2 பேரும் அவமானப்படுறோம். நான் இனிமே அவமானப்பட மாட்டேன். என்ன சொல்றீங்க? இன்னைய நிகழ்ச்சிகள் நடந்து முடியட்டும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். அப்பா செருப்பை மாட்டிக்கொண்டு சரக்கென இறங்கி வீதியில் நடந்தார். கடவுளே, இவருக்கும் கோபம் வருதே. இந்த பொண்ணும் இப்படி புரிஞ்சுக்காம நடக்கிறாளே. அப்பாவுக்கும் மகளுக்கும் மத்தியில ரகள வந்துடாம நீ தான் காப்பாத்தணும். அம்மா கவலையுடன் உள்ளே போனாள். அப்பா 1 மணி நேரத்தில் வீடு திரும்பினார். என்னங்க, காலையில நீங்க சாப்பிடல. எனக்கு வேண்டாம். விடுங்க, அவளுக்கு தான் பக்குவம் இல்ல. நீங்களும் பதட்டப்படலாமா? சங்கீதா சாப்பிட்டாளா? அரைகுறையா அள்ளி போட்டுட்டு போனா. ராத்திரி தலைவலின்னு அழப்போறா. நான் தைலம் தடவி விடணும். அம்மா உள்ளுக்குள் சிரித்தாள். பொண்ணை பத்தின கவலை தான் எப்பவும். என்ன மனுஷனும்.
பிற்பகல் 2 மணிக்கு வாசலில் கார் வந்து நின்றது. வந்து விட்டார்கள். ஏற்பாடு செய்த அந்த நண்பர் தான் முதலில் இறங்கினார். தொடர்ந்து வயதான ஒரு தம்பதியர், ஒரு இளைஞன், ஒரு இளம் பெண். அப்பா ஓடினார். எல்லோரையும் வரவேற்றார். அம்மா பாய் விரித்தாள், நாற்காலி போட்டாள். எல்லோரும் உட்கார்ந்தார்கள். தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. பரஸ்பர அறிமுகம், கை குலுக்கல் எல்லாம் முடிந்தது. ராஜி, காஃபி குடுமா. இருக்கட்டும், பொண்ண வர சொல்லுங்க. அப்பா வியர்வையை ஒற்றிக்கொண்டார். பசுபதி, கொஞ்சம் உள்ள வா. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த நண்பர் பசுபதி அப்பாவுடன் உள்ளே வந்தார். என்ன கஜா? சாரி டு சே, எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. என்ன பிரச்சனை? எதுவானாலும் சொல்லு. இல்ல வந்து சங்கீதா இந்த வரன் வேண்டான்னு சொல்றாளா? பரவாயில்ல, பாக்கட்டும், அப்புறமா தீர்மானம் பண்ணிக்கலாம். அவ வீட்டுல இல்லப்பா. ஓ, அதுவா? இட்ஸ் ஓகே, இயற்கையோட சதி. அத வந்தவங்க கிட்ட தெரிவிக்க வேண்டியதில்ல. அதனால பாதகமும் இல்ல. பூஜையா பண்ண போறா. ஐயோ, என்ன கொஞ்சம் பேச விடுறியா பசுபதி? சொல்லு. அப்பா சகலமும் சொன்னார். என்னடா கஜா இது? ஒரு பொண்ணு இப்படியா பொறுப்பில்லாம இருப்பா? எப்படிடா இது அவங்க கிட்ட சொல்றது? இப்படி பண்ணிட்டியே கஜா. நானா பண்ண? பின்ன உன் பொண்ணை கண்ட்ரோல் பண்ற சக்தி உனக்கே இல்லைன்னா எப்படிரா? அப்பா முகம் சிவந்தது. சாரி பசுபதி, என்னால உனக்கும் அவமானம். ஆனா இப்ப நிலைமைய சமாளிக்கணுமே. சாரி பசுபதி, என்னால உனக்கும் அவமானம். ஆனா இப்ப நிலைமைய சமாளிக்கணுமே. நீ வெளியே வா, நான் பாக்குறேன். அப்பா சிரித்தபடி வெளிப்பட்டார். அந்த பசுபதி பாம்பிள்ளை பையனிடம் வந்தார். ராஜா, கொஞ்சம் வெளியில வா. ராஜா மட்டும் எழுந்து வந்தான். அவனிடம் எதையும் ஒழிக்காமல் பசுபதி சொன்னார். நல்ல பொண்ணுதான், பத்திரிக்கை வேலை, உயிர் மூச்சு அவளுக்கு. புத்திசாலி. அவளோட அப்பா வேதனைப்படுறாரு. என்னப்பா செய்யலாம் இப்போ? ராஜா சிரித்தான். அப்பா அம்மாவா இங்க கூட்டிட்டு வந்து விவரத்தை சொல்லுங்க அங்கிள். சொல்லலாமா? சொல்லுங்க. வயதானவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பசுபதி விவரம் சொன்னார். பெரியவர் முகம் மாறியது. வெல் ராஜா, நம்ம பொறுப்பெல்லாம் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட 4 கேள்வி கேட்கணும்னா. என்னன்னு டாடி? பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்கியேன்னு. பிளீஸ் டாடி, வேண்டாம். அவ ஒன்னும் தப்பா நடந்துக்கல. சமூக பொறுப்புள்ள ஒரு பொண்ணுதான் அவ. என்னடா சொல்ற? கடைசி நேரத்துல இந்த அப்பாயின்மெண்ட் பதிவாகி இருக்கு. தகவல் சொல்ல நேரம் இல்ல. இது வாழ்க்கை பிரச்சனைடா. புரிஞ்சுக்கங்க டாடி. நான் இல்லைன்னா இன்னொரு மாப்பிள்ள. பட் சாரதா தேவி எமினன்ட் பர்சனாலிட்டி. அவங்க இன்டர்வியூ சுலபம் இல்ல. கிடைச்சதை விட யாருக்கும் மனசு வராதுதான். ஷீ இஸ் ரைட். நிறுத்துறா. நாளைக்கு தாலி கட்டுற நேரத்துல கூட எழுந்து போவா இவ. அப்ப என்ன விளக்கம் சொல்லுவ? அம்மா, கோவப்படாத. பப்ளிக் லைஃப்ல இருக்கிறவங்களால சொந்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர முடியாது. அதனால இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். சாரி டு சே, இவ தான் எனக்கு வேணும். எங்களை விட பார்க்காத ஒருத்தி உனக்கு முக்கியமா ராஜா? ஷோ, இது அந்நியர் வீடு. குரலை உயர்த்தாத. நான் அவளோட அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள்லாம் கார்ல இருங்க பிளீஸ். அவர்கள் அத்தனை பேரும் விவாதிப்பதையும் ராஜா தவிர மற்றவர்கள் காரில் ஏறுவதையும் உள்ளே இருந்து அப்பா அம்மா பீதியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ராஜா உள்ளே வந்தான். சார், இப்படி வாங்க. அப்பா கவலையுடன் அவனை நெருங்கினார். ராஜா சிரித்தான். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ரிலாக்ஸ். எப்படி முடியும்? தப்பு என் மேல தானே. அவளை நான் சரியா வளர்க்கல. அதான் தலகுனிஞ்சு நிக்கிறேன். நோ, நீங்களும் எங்க அப்பா அம்மா ரேஞ்சில தான் இருக்கீங்க. எனக்கு உங்க டாக்டர் செஞ்சது தப்பா படல. மிஸ்டர் ராஜா, என்ன சொல்றீங்க? அவ ஒரு ரிப்போர்ட்டர், சாரதா தேவி ஒரு பிக் பர்சனாலிட்டி. அவங்கள சங்கீதா இன்டர்வியூ எடுக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு உங்க பொண்ணோட பிரச்சனை புரியுது. இது மாதிரி விவரமுள்ள ஒரு பொண்ணு தான் எனக்கு மனைவியா வரணும். பார்க்காமலே சொல்றேன், நான் சங்கீதாவை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். அம்மா நிலை குலைந்தாள். அப்பாவும் இதை எதிர்பார்க்கவில்லை. தம்பி, உங்க அப்பா அம்மா நான் சரி கட்டிக்கிறேன். இல்ல, அவ நாளைக்கு வாழ போறது அங்கதானே. லுக் ஆண்டி, வாழ்க்கைனா என்ன? வெறும் அடுக்களையும் பெட்ரூமும் மட்டும்தானா? அதுவும் தான். ஆனா அதையும் தாண்டி நிறைய இருக்கு. வயிற்றுக்கும் உடம்புக்கும் மட்டும் சாப்பாடு போடணும்னா அதுக்கு இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு அது மாதிரி ஒரு பொண்ணு வேண்டாம். சம்திங் பியாண்ட் தட். நான் அப்பா அம்மா கூட நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய சீக்கிரம் வருவேன். முடிஞ்சா சங்கீதா அன்னைக்காவது இருக்கட்டும். இருக்க முடியலனாலும் வருத்தம் இல்ல. சியோ அங்கிள். பாய் ஆண்டி. அவன் படி இறங்கி போனான். அப்பா பிரமித்து போனார். கார் புறப்பட்டு போனது. என்னங்க இது? எது ராஜி? நீங்க நின்னுகிட்டே தூங்குறீங்களா? இந்த கல்யாணம் நடக்குமா? பெரியவங்க ஒப்புக்குவாங்களா? பையன் மேல கோவம் வராது? அப்பா சிரித்தார். ஏன் சிரிக்கிறீங்க? அவங்க பையனை கோவப்படட்டும், நாம சங்கீதா மேல பாயலாம். ஆனா அவங்க 2 பேரும் எதை பத்தியாவது கவலைப்படுறாங்களா? தலைமுறைகள். அவங்கள புரிஞ்சிக்க நம்மளால முடியல. யாருக்கும் விளக்கம் சொல்ல இந்த ஜெனரேஷன் விரும்பல. தயாராவும் இல்ல. இந்த கல்யாணம் நடக்கும். எனக்கு கவலையா இருக்குங்க. நீ சாகிற வரைக்கும் எதுக்காவது கவலைப்படு. எந்த கவலையும் இல்லைன்னா கவலையே இல்லைன்னு கவலைப்படுற ரகம் நீ.
உன்னை திருத்தவே முடியாது. என் பொண்ணுதான் சரி. அவளை புரிஞ்சுக்க நானாவது முயற்சி பண்றேன். சாரதா தேவி வந்து விட்டார். விமானத்திலிருந்து இறங்கிய சாரதா தேவியை வரவேற்க அரசியல் பிரமுகர்கள், சினிமாவின் பிரபலங்கள், தொண்டு நிறுவனங்களின் தலைவர்கள் என்று முக்கிய புள்ளிகளின் கூட்டம் அலைமோதியது. பத்திரிகைக்காரர்கள் ஊடுருவி கிடந்தார்கள். புகைப்பட வெளிச்சமும் வீடியோ வகையறாக்களும் அலைபாய்ந்தன. சாரதா தேவி தமிழகத்தில் பிறந்த பெண்மணி. 70களின் ஆரம்பத்தில் இருக்கும் சாரதா தேவி பார்க்க ஒரு வெள்ளைக்கார பெண்மணி போல இருந்தார். பாப் செய்யப்பட்ட தலை முழுவதுமாக வெளுத்து கிடந்தது. நல்ல நிறம், ரிம்லெஸ் கண்ணாடி, மைசூர் சில்க் சேலை, அதற்கு தோதாக ரவிக்கை, தீர்க்கமான கண்களும் முகமும், செதுக்கி வைத்தாற் போல உடம்பு, 70 கடந்தும் சுறுசுறுப்பான நடை. விமான நிலையத்தில் வைத்து சின்னதாக பேட்டி. தூர்தர்ஷன், தனியார் தொலைக்காட்சிகளின் முற்றுகை. சாரதா தேவி காரில் ஏற்றப்பட முன்னும் பின்னும் காவல்துறை பாதுகாப்பு கார் புறப்பட்டது. நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் அவர் தங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2 நாட்கள் தமிழகத்தில், அதன் பிறகு பெங்களூர், ஹைதராபாத் என தென்னகத்தில் 4-5 நாட்கள், பிறகு மும்பை என நிகழ்ச்சிகள். நட்சத்திர ஹோட்டலுக்கு சாரதா தேவி வர அங்கும் கூட்டம். தன் அறைக்கு வந்தார். செயலாளரை அழைத்தார். ஏதோ சொன்னார். செயலாளர் வெளிப்பட்டு, அம்மா ரெஸ்ட் எடுக்கணும் பிளீஸ். பத்திரிகை, புகைப்படக்காரர்கள் உட்பட அத்தனை பேரும் விலகி போனார்கள். செயலாளர் உள்ளே வந்தார். நாளைக்கு முழுக்க முழுக்க சேரிட்டி ஹோம், பிளைண்ட் ஸ்கூல், ஆர்ஃபனேஜ் இதெல்லாம் விசிட் பண்ண போறோம். அதுக்கு பெரிய விளம்பரம்லாம் வேண்டாம் சொல்லிருங்க. அம்மா, பிரஸ்காரங்களை அவாய்ட் பண்ண முடியாது. சேட்டலைட் காரங்க தொந்தரவும் தாங்கல. இது சர்வீஸ் மை டியர். காது வச்ச மாதிரி செய்யற சேவை தான் கடவுளுக்கே பிடிக்கும். புரியுதுமா, ஆனாலும் வெல், ஏதாவது ஒரு சேட்டலைட் டிவி வரட்டும். ஆனா கூட்டம் சேர்க்காம அவங்க உபகரணங்களோட அமைதியா 4 பேர் வரட்டும். சரிம்மா. அப்புறமா பிரஸ்ல யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க? நிறைய பேரு. அதுல லேடி ரிப்போர்ட்டர் உண்டா? சங்கீதான்னு ஒரு பொண்ணு. குட், அவ மட்டும் வரட்டும். எப்ப அவ அப்பாயின்மெண்ட்? இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு. முதல் சந்திப்பே அவ கூட தான். 20 நிமிஷம். வேணாம், அவளை இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டு மத்த 4-5 பேருக்குமா சேர்த்து 20 நிமிஷம் ஒதுக்குங்க. அந்த சங்கீதா நாளைக்கு காலையில 6 மணிக்கு இங்க இருக்கட்டும். ஒரு நாள் முழுக்க என்னோட எழுதட்டும். அதுக்கு முன்னால அவளை நான் பேட்டி எடுக்கணும். எப்ப மேடம்? எதுக்கு? அந்த பொண்ணோட பப்ளிக் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்த அப்புறம் தான் நான் ஒப்புக்க முடியும். எப்ப வர சொல்லட்டும்? சரி, அனுமதிக்கப்பட்ட 5 மணிக்கே வரட்டும். பேசின பின்னால முடிவெடுக்கலாம். இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே மேடம். செயலர் விலக கதவு சாத்தப்பட்டது. விமான நிலையத்துக்கே சங்கீதா வந்திருந்தாள். முடிந்தவரை தன் பத்திரிகைக்காக சாரதா தேவியை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். பத்திரிகை அலுவலகத்தை அடைந்தாள். ஆரம்ப அறிக்கைகளை தயார் செய்து கொண்டாள். பிறகு பிரத்யேக பேட்டிக்காக கேமரா, டேப் சகிதம் கேள்விகளை ஒரு முறை சரிபார்த்து கொண்டாள். 4:30க்கே ஹோட்டலுக்கு வந்து விட்டாள். மற்ற பத்திரிகைக்காரர்களும் காத்திருந்தார்கள். ஆசிரியர் ஏற்கனவே சங்கீதாவிடம் பேசியிருந்தார். இத்தனை அடக்கு முடக்கா கான்ட்ரவர்சியா கேள்விகள் வேணுமான்னு பாத்துக்கோ. ஏன் சார், அவங்க சமூக சேவகி, புகழுக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுற சராசரி பொண்ணு இல்ல. அதனாலதான் சார் சர்ச்சைக்குரிய கேள்விகள். அம்மாவை கொஞ்சம் வித்தியாசமா ப்ரொஜெக்ட் பண்ணலாமேன்னு பாக்குறேன். கோவப்பட்டு கேன்சல் பண்ண போறாங்க. அப்புறமா நீ பட்ட பாடெல்லாம் வீணாயிடும். இல்ல சார், அப்படி ஆவாது. சரியாக 4:58க்கு சங்கீதா அழைக்கப்பட்டாள். சங்கீதாவுக்கு கொஞ்சம் படபடப்பாக கூட இருந்தது. சாரதா தேவி பற்றி நிறைய படித்திருக்கிறாள். ஆனால் நேரில் சந்திப்பது இதுதான் முதல் முறை. அரை வாசலில் வந்து நின்றாள். உள்ள போங்க. உள்ளே நுழைந்தாள். வணங்கி ஆங்கிலத்தில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். நீ சங்கீதா, கனல் பத்திரிகைக்காக வந்திருக்க. இது தமிழ் பத்திரிகை. நானும் இந்த மண்ணில் பிறந்தவதான். நீ தமிழ்ல பேசலாம் சங்கீதா. முதல்ல உட்காரு. சங்கீதா உட்கார்ந்தாள். உன் கேள்விகளை நான் பார்க்கலாமா? தாராளமா மேடம். எடுத்து தந்தாள் சங்கீதா. தமிழ் கம்ப்யூட்டரில் தயாரிக்கப்பட்ட கேள்விகள் அச்சில் உருவாகி அம்மா கைக்கு வர பார்த்தார் சாரதா தேவி. குட். சர்ச்சைக்குரிய கேள்விகள். இதுல சில கேள்விகள் என்ன மாதிரி ஒரு சமூக சேவைக்கு அவசியம் இல்லாதது. அதை நீக்கிடலாம் மேடம். வெல், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மேடம். பெத்தவங்க உண்டா? அப்பா அம்மா 2 பேரும் இருக்கிறாங்க. நீ ஒரு ஜேர்னலிஸ்ட். என்ன பேட்டி எடுக்கிற காரணமா எதை சாதிக்க போற? மக்களுக்கு உங்களை பத்தி இன்னும் நிறைய சொல்லலாம் இல்லையா? அதாவது உங்களை பார்த்து நாங்கள்லாம் படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளமா இருக்கே. உனக்கு என்ன வயசு? 24 மேடம். எத்தனை வருஷமா பத்திரிகையில இருக்கிற? 22 வயசுல MA லிட்ரேச்சர் அண்ட் பிலாசபி முடிச்சேன். அப்படியே கம்ப்யூட்டரும் முடிச்சேன். 2 வருஷமா பத்திரிகையில இருக்கேன். ஜேர்னலிசத்துல டிப்ளமா. சரி, என்னை பத்தி வித்தியாசமா போக்கஸ் பண்ண வந்திருக்க. அது முடிஞ்சா உன் வாழ்க்கையோட லட்சியம் பூர்த்தி ஆயிடுமா? புரியல உங்க கேள்வி. உனக்கு என்ன ஆம்பிஷன்? அது மாதிரி பிரபலமான பெண்மணிகளோட வாழ்க்கைய, லட்சியங்களை மக்கள் மத்தியில பத்திரிக்கை மூலமா கொண்டு போகணும். பெண்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். அப்படின்னா பெண்கள் இப்ப தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றியா? அப்படி இல்லம்மா. ஆனா முழுசும் விழிக்கல.
உன் முயற்சியால எல்லாரையும் முழிக்க வைக்க போறியாக்கும். அப்படி இல்ல, நான் சொல்லட்டுமா? உன்னை நீ பிரபலப்படுத்திக்க, உன்னை பத்தி ஒரு மாநிலம் இல்லைன்னா இந்திய துணைக்கண்டம் முழுக்க பேசணும். அதுக்காக எங்களெல்லாம் நீ ஒரு கருவியா உபயோகப்படுத்துற, அதானே நிஜம்? சங்கீதா திடுக்கிட்டாள். மேடம், நான் எஸ், தட் இஸ் த ட்ரூத். நீ இப்போ சாதாரண நிருபர். நாளைக்கு உன் புகழ் பரவும் போது நீயே ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியரா வரக்கூடும். அப்ப பிரபலங்களோட உன் நெருக்கம் அதிகமாகும். நடக்குமா நடக்காதா? உங்க ஆசிகள் பலிக்கட்டும்மா. இல்ல சங்கீதா, இது ஆசிகள் இல்ல, சாபம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீ வரத்துக்கு முன்னால பத்திரிகையை விட்டு விலகிடு. மேடம், ஆமா, உச்சத்துக்கு வந்த பெண்மணி எவளும் சுத்தமா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. புகழ் ஏணியில ஏறும்போது சுகமா இருக்கும், உயரம் போக போக போத கூடும். ஆனா அந்த உயரத்துக்காக ஒன்னையும் அறியாம நீ தரக்கூடிய விலைகள் இருக்கே, அது அசாத்தியம். இன்னைக்கு பெத்தவங்க கூட செல்ல மகளா அரவணைப்போட வாழ்ற. நாளைக்கு நல்ல புருஷன் கிடைச்சா உன் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். தட் இஸ் எனஃப். ஒரு பொண்ணுக்கு அது போதும். அதை விலக்கி இந்த புகழ் ஏணில நீ ஏற நினைச்சா உன் பாதுகாப்பு கவலைக்கு இடமாகும். மேடம், வெல், ஒரு வார்த்தையில ஒரு வாக்கியத்துல உனக்கு புரிய வைக்க என்னால முடியல. அதுக்கு நேரமும் இல்ல. நான் விரும்புறது அமைதிய, சமாதானத்தை நிலைநாட்ட ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் பீஸ். அது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கணும். அம்மா, இன்டர்வியூ இப்ப இல்ல, பின்ன? நீ நாளைக்கு ஒரு நாள் முழு நாள் என் கூட இருக்க போற. வாவ், ஐ எம் லக்கி. அப்போ இந்த சாரதா தேவிய ஒரு பத்திரிகை நிருபரா இருந்தும் நீ பார்க்கலாம். அதே சமயம் எனக்கு இன்னொரு பக்கம் உண்டு, அதை நீ பார்க்கணும். முடிஞ்சா பெண்களுக்கு நாசூக்கா உன் பத்திரிகை மூலமா அதை உணர்த்து. அது என்னம்மா? சொல்றேன். அதனாலதான் ஒரு முழு நாள் ஒன்ன மட்டும் நான் அனுமதிச்சிருக்கேன். உன் மூலம் இங்குள்ள பல பேருக்கு நான் செய்தி சொல்லணும். வரியா? உங்க கூட ஒரு முழு நாளா நான் பண்ணின புண்ணியம். பெரிய வார்த்தைலாம் வேணாமே. நாளைக்கு காலையில 5:30க்கு நீங்க இரு, பாதுகாப்பா வந்து சேரு. நான் ஏற்பாடு பண்ணணுமா? நோ நோ நோ, தேங்க்ஸ்மா. என் பத்திரிக்கை அதை கவனிச்சுக்கும். இப்ப நீ போலாம். சங்கீதா 5:45க்கு ஒரு துள்ளலுடன் வெளிப்பட்டாள். நேராக பத்திரிகை அலுவலகம் வந்து விட்டாள். எடிட்டர் இருந்தார். விவரங்களை சொன்னாள், தேவையானதை மட்டும். குட், நீ லக்கி தான். இப்ப வீட்டுக்கு போறியா? ஆமா சார். நாளைக்கு 5 மணிக்கு உன் வீட்டு வாசல்ல நம்ம கார் நிற்கும். தயாரா இரு. போட்டோஸ் நீயே எடுத்துப்பல்ல? ஆமா சார். குட். ஒரு கவர் ஸ்டோரியே ரெடி பண்ணிடலாம். ஒரு முழு நாளை நம்ம பத்திரிகைக்காக சாரதா தேவி ஒதுக்குறாங்க. முடிஞ்சா அந்த ஒரு நாள் அனுபவங்களை நீ தொடரா கூட எழுதலாம். சர்க்குலேஷன் ஏறும். நானும் அதைத்தான் சார் நினைச்சேன். நீ புறப்படு சங்கீதா. சங்கீதா பூமியில் கால் பதியாமல் நடந்தாள். இல்லை இல்லை, மிதந்தாள். 7:30க்கே சங்கீதா வீட்டுக்குள் நுழைய பசுபதி அங்கே இருந்தார். ஹாய் அங்கிள், எப்போ வந்தீங்க? நீ வர லேட் ஆகும்னு சொன்னா உங்க அப்பா. சீக்கிரமே வந்துட்டியே. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நாளைக்கு நீ ஃப்ரீ தானம்மா? இல்லவே இல்லை. காலையில 5 மணிக்கு வீட்டை விட்டு போனா ராத்திரி 12 ஆகும். சில சமயம் வர முடியாம கூட போகலாம். கேட்டியா பசுபதி? நாளைக்கு நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க. மறுபடியும் அந்த ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தேவையா உனக்கு? அப்பா சீறினார். சங்கீதாவுக்கு அவர்களது பேச்சே புரியவில்லை. உள்ளே போனாள். அந்த பையனை ஊரை பார்க்க போக சொல்லு. படிச்ச பணக்கார பையன், பெரிய பிசினஸ் மேன். இவகிட்ட என்ன மகத்துவம்? நாளைக்கு முகூர்த்த நேரத்துல கூட இவ எழுந்து போயிடுவா. அவன் யாருக்கு தாலி கட்டுவான்? அம்மா வந்தாள். பொண்ணு பார்க்க வந்தாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாளா பாருங்க. அசாத்திய நெஞ்செழுத்தம். சங்கீதா வந்தாள் நைட்டியுடன். அம்மா காஃபி கொடு. ஏன் அப்பா முகத்துல கடுகு வெடிக்குது அங்கிள்? சங்கீதா, எனக்காக ஒரு 15 நிமிஷம் ஒதுக்க முடியுமாம்மா? ஒரு நல்ல இங்கிலீஷ் பட கேசட் கொண்டு வந்தேன். பார்க்க விடாம பண்றீங்க. சரி, என்ன கேட்க போறீங்க? நீ குறுக்க பேசாம கேட்கணும். அக்ரீட். கஜா, நீ எழுந்து உள்ள போடா. அப்பா போய்விட்டார். பசுபதி தொடங்கினார். ராஜா குடும்பத்துடன் பெண் பார்க்க வந்தது முதல் நடந்த சகலத்தையும் சொன்னார். உன்னைத்தான் கல்யாணம் செஞ்சுப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான் ராஜா. உன்னை பெத்தவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஆனா ஒரு முறை கூட பார்க்கல. அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படின்னு தெரியல. பெத்தவங்களை அவன் சுலபமா கன்வின்ஸ் பண்ணுவான். யூ நெவர் மிஸ் தட் ஜென்டில்மேன். நாளைக்காவது அவனை நீ சந்திச்சே ஆகணும். முடியாது அங்கிள். நாளைக்கு ராத்திரி அவன் ஊருக்கு போறாமா? இப்ப எங்க இருக்காரு ராஜா? லாட்ஜ்ல தங்கி இருக்கான் தன் குடும்பத்தோட. இப்ப நான் பாக்கலாமா ராஜாவ? மணி 8 ஆச்சேம்மா, இந்த நேரத்துலயா? ஏன், என்ன தப்பு? சரி, நான் போன் பண்றேன், உன் கூட வரேன். வாங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிடுறேன். உள்ளே போனால் அப்பா வந்தார். என்னடா பசுபதி, இப்பவே ராஜாவை பார்க்க சங்கீதா வராளாம். இந்த நேரத்துலயா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட இருக்கனே. சங்கீதா வெளிப்பட்டாள். அங்கிள் இல்லைனாலும் தப்பு இல்ல. ராஜா என்ன ரேப் பண்ண கூப்பிடுறாரு. என்னடி பேசுற அப்பாவுக்கு முன்னால? ஏன், அப்பாவுக்கு ரேப்னா என்னன்னு தெரியாதா? ரேப் தெரியாத ஆம்பளை உண்டா டாடி? கண்ணடித்தாள். கழுத ஒன்ன. அவர் கையை ஓங்க. வாங்க அங்கிள், என் வண்டியிலே போயிடலாம். நீங்க பின்னால உட்காருங்க. பசுபதி வெட்கத்துடன் பின்னால் உட்கார. இடுப்ப கட்டிக்கங்க. வயசான காலத்துல விழுந்து வைக்காதீங்க, அப்புறம் எலும்பு நொறுங்கும்.
போம்மா சீக்கிரம். அந்த இரவு 8:30 மணிக்கு நல்ல கனமான போக்குவரத்து இருந்தது. வண்டியை வேகமாக அதே சமயம் எச்சரிக்கையுடன் செலுத்தி கொண்டு போனாள். அது வசதியான புராதனமான ஒரு லாட்ஜ். அதன் முன் நிறுத்தினாள். இந்த பாரு, அவங்க கூட அவங்க அப்பா அம்மா தங்க எல்லாரும் இருக்காங்க, நீ கொஞ்சம் அடக்கி வாசி, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம வாங்க. பசுபதிக்கு கவலையாக இருந்தது. 2வது மாடிக்கு லிப்ட் போனது. அங்கே ஒரு சூட் போல இருந்தது. பசுபதி கதவை தட்டினார். ராஜா வந்து திறந்தான். ஹலோ ராஜா, சங்கீதாவை கூப்பிட்டு வந்துட்டேன். சாரி, அவர் கூட்டிட்டு வரல, நான் தான் போகணும்னு சொல்லிட்டு அவரை மொபைல்ல ஏத்திட்டு வந்தேன். பசுபதி முகம் வெளிரியது. உள்ளே வா சங்கீதா. ஹலோ எவ்ரிபடி. அட்டகாசமாக உள்ளே வந்து கட்டிலில் உட்கார்ந்தாள். பெரியவர்கள் அவளது திடீர் வரவால் பேந்த பேந்த விழித்தார்கள். சாரி ராஜா, நான் வேணும்னே செய்யல, முக்கியமான அப்பாயின்மெண்ட், அதான் விட முடியல. நாளைக்கு ஒரு நாள் முழுக்க சாரதா அம்மா கூட இருக்க எனக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. அகில இந்திய ரீதியில இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச ஒரே பொண்ணு பத்திரிகையாளர், ரெண்டுமே நான் தான். கங்க்ராட்ஸ். உன் முயற்சிகள், மக்களுக்கு நீ சொல்ல வேண்டிய செய்திகள் ரெண்டுமே உனக்கு பக்கபலமா இருந்து பெரிய வெற்றியை தர என் வாழ்த்துக்கள். அவனை கண்ணகல பார்த்தாள். தேங்க்யூ ராஜா. நாம இங்க பெரியவங்க முன்னால பேசலாமா இல்ல தனியா போணுமா? ராஜா எழுந்தான். அப்பா அம்மாவின் முகபாவத்தை ராஜா கணித்து விட்டான். அவர்கள் அதிரடியாக பேசும் சங்கீதாவை ரசிக்கவில்லை என்பதும் அவனுக்கு தெரிந்தது. இங்க வச்சு பேசுறது சரியில்லை, ரசாபாசமாகி விட வாய்ப்புண்டு. நான் வெளியே வரேன் சங்கீதா, ப்ளீஸ் கம் வித் மீ. தேங்க்யூ. அவள் ராஜாவுடன் நடக்க. ஒரு நிமிஷம் நில்லுமா, ராஜாவின் அப்பா அழைத்தார். என்ன அங்கிள்? நீ படிச்ச தைரியமான பொண்ணு, ஜேர்னலிஸ்ட், அதனால பப்ளிக் அதிகமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ற. நல்லது. எங்களை விட என் பையன் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறான். அவன் விருப்பத்துக்கு தடையா நாங்க நிக்க போறது இல்ல, ஏன்னா வாழ போறது அவன். ஆனா ஒண்ணுமா, நீயும் ராஜாவும் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அவ்வளவு மலிவு இல்ல. அங்கிள், நாங்க அப்படி சொல்லல. இந்த பாருமா, எனக்கு வயசு இப்ப 64. நீ நாளைக்கு முழுக்க இருக்க போறியே அந்த சாரதா தேவி கூட, அவங்க என்னை விட சீனியர், கிட்டத்தட்ட 70க்கு மேல வயசு. அந்த அம்மாவை நீ வழிகாட்டியா நினைச்சா வாழ்க்கைன்னா என்னன்னு கேளு, அவங்க சொல்லுவாங்க. டாடி, நீங்க 2 பேரும் வெளியில போய் பேசுங்க ராஜா. முடிஞ்சதும் பத்திரமா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிப்பா. இருவரும் வேகமாக வாசலுக்கு வந்தார்கள். எங்க போலாம் சங்கீதா? பீச்? இந்த நேரத்துல வேண்டாமே, இங்கே ரெஸ்டாரண்ட் இருந்தா போயிடலாம். பசுபதி அருகில் வந்தார். ராஜா, நான் புறப்படட்டா? சரி அங்கிள். சங்கீதாவை பத்திரமா 1 மணி நேரத்துல நானே அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூ ராஜா. அவர் போய்விட்டார். இவர்கள் இருவரும் அங்குள்ள உணவகத்தில் போய் உட்கார்ந்தார்கள். நேரமாகி விட்டதால் கூட்டம் இல்லை. நீ சாப்பிட்டியா சங்கீதா? இல்ல ராஜா, நானும் சாப்பிடல, இன்னும் ஆர்டர் பண்றேன், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். டிஃபன் ஆர்டர் செய்தான். ராஜா, முன்ன பின்ன பார்க்காத என்ன நீங்க இத்தனை தெளிவா புரிஞ்சுக்கிட்டது ஆச்சரியம்தான். அதனால உங்களை பார்க்க நானும் ஓடி வந்தேன். தேங்க்யூ. மூத்த தலைமுறை கொஞ்சம் முன்ன பின்னத்தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம், பெருசா எடுத்துக்கவும் வேண்டாம். கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து அழுது சிரிச்சு கவலைப்பட்டு ரிட்டையர் ஆகி, ஓ, அலுப்பு தட்டுது அந்த வாழ்க்கை. கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறவன் தான், அதான் ஒன்ன எனக்கு பிடிச்சது. பிறந்தாச்சு, சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன் ராஜானா. நல்ல லட்சியம். உன் பத்திரிகையோட கிளை மதுரையில இருக்கோ? இருக்கே. நல்லது. நமக்கு கல்யாணம் ஆனாலும் நீ மாத்தல் வாங்கிக்கலாம் இல்லையா? தாராளமா. அது கூட வேண்டாம், என்கிட்ட பணத்துக்கு பஞ்சம் இல்ல. நானே ஒரு பத்திரிகை தொடங்குற அபிப்பிராயம் ரொம்ப நாளா இருக்கு. அதை இனிமே சீக்கிரமா செயல்படுத்தலாம். யா, வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். நீயே எடிட்டர் ஆகலாம், இன்னும் ஆழமா மனசுல நினைச்சதெல்லாம் கொண்டு வரலாம். தேங்க்யூ ராஜா. முக்கியமானதை கேட்க மறந்துட்டேனே, கேளுங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? சி நாட்டி, இன்னும் 20 வருஷம் கழிச்சு கேளுங்க, வழக்கமான ஆம்பளைங்களை போல. நோ, நீங்க வித்தியாசமானவர். என் ராஜா இப்படிலாம் கேட்கவே கூடாது. உன் கையை நான் தொடலாமா? நிச்சயமா. அவள் வலது கையை எடுத்து மெல்ல தன் உதட்டில் பதித்தான். மை காம்ப்ளிமெண்ட்ஸ். தேங்க்யூ. வெல், சாப்பாடு வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு உன்னை கொண்டு போய் விடுறேன். நாளைய பேட்டிக்கு நீ தயார் பண்ண வேண்டாமா? அவசியம் இல்ல, அம்மாவோட ட்ரெண்ட் பார்த்து கேள்விகளை அமைச்சுக்க வேண்டியதுதான். ராஜா சங்கீதாவை வீட்டில் விட்ட போது இரவு 10 மணி. உடனே போய்விட்டான். சங்கீதா அப்பா அம்மாவிடம் பேசிவிட்டு படுத்து விட்டாள். அவர்களுக்கு பரம சந்தோஷம். ஆனால் சங்கீதாவுக்கு உறக்கம் வரவில்லை. நாளைக்கு நீ ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியரா கூட வரலாம். உச்சத்துக்கு வந்த எந்த பெண்மணியும் சுத்தமா இருந்ததா சரித்திரமே இல்ல. சாரதா தேவியின் சொற்கள் திரும்ப திரும்ப காதுக்குள். காலை 4 மணிக்கே எழுந்து தயாராகி விட்டாள் சங்கீதா. அப்பா அம்மா விழித்திருந்தார்கள். ராஜா எப்படியும் தங்கள் மாப்பிள்ளை என்பது அவர்களை பொறுத்தவரை முடிவாகிவிட்டது. மகள் எதையும் சாதித்து விடுவாள் தன் புத்திசாலித்தனத்தால் என்ற பெருமையே இருந்தது.
சங்கீதா தன்னை நன்றாகவே அலங்கரித்துக் கொண்டாள். கேமரா, டேப் ரெக்கார்டர், தேவையான கேசட்டுகள் போன்றவற்றை சரிபார்த்து கொண்டாள். ஒரு நாள் முழுக்க அம்மாவுடன். இது என்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்ல போகிறது. நான் பிரபலமாவேன். ராஜா தனியாக ஒரு பத்திரிகை தொடங்கிவிட்டால் அதை உச்சிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக இப்போது முதலே திட்டமிட வேண்டும். சரியாக 5 மணிக்கு வாசலில் கார் வந்து நின்றது. டிரைவர் இறங்கி வந்து வணங்கினான். போலாம் அம்மா? நான் தயார். அப்பா அம்மாவிடம் சொல்லிக்கொண்டு ஒரு வீராங்கனை போல நடந்தாள். காரில் ஏறினாள். அவன் நிமிர்ந்து நடக்கிறத பாருடி, ஜான்சி ராணிடி என் பொண்ணு. போதுமே பெருமை. சாதிச்சுட்டா பாரு. அந்த மாப்பிள்ள இவ்வளவு நாடி வரும்படியா செஞ்சுட்டா. அதான் சங்கீதா. அப்பா பெருமை அடித்துக் கொள்ள சங்கீதாவை சுமந்த கார் ஹோட்டல் வாசலில் நின்றது. இன்னும் விடிய கூட இல்ல. சங்கீதா மளமளவென லிப்டில் ஏறி மேல் தளத்தை அடைந்தாள். அந்த நட்சத்திர ஹோட்டல் அந்த அதிகாலை நேரத்திலும் சுறுசுறுப்பாக சொர்க்கம் போல பளபளத்தது. அரை வாசலில் வந்து கதவை தட்ட, வரலாம். உள்ளே நுழைந்தாள். சுடிதார் உடையில் யோகா செய்து கொண்டிருந்தார் சாரதா தேவி. குட் மார்னிங் மா. வெரி குட் மார்னிங். நான் உடல் பயிற்சியை முடிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் சங்கீதா. உனக்கு காஃபி சொல்றேன். இன்டர்காமில் காஃபி சொல்லிவிட்டு சாரதா தேவி குளிக்க போனார். ரம்யமான மேற்கத்திய இசை அந்த அறையில் வழிந்து கொண்டிருந்தது. 10 நிமிடங்களில் இளம் நீல நிற மைசூர் சில்க் சேலையுடன் வெளிப்பட்டார் அம்மா. காஃபி வந்துவிட்டது. இருவருமாக பருகினார்கள். அம்மா காஃபி பருகுவதை சங்கீதா புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். ரெக்கார்ட் பிளேயரை தயார் நிலையில் வைத்துக் கொண்டாள். சங்கீதா, நீ என்ன போட்டோ எடு, பேசுறத டேப் பண்ணிக்கோ. ஆனா வெறும் ஒரு பத்திரிகையாளரா மட்டும் உன் அப்ரோச் இருந்தா சமூக சேவகி சாரதா தேவிய மட்டும்தான் இந்த முழு நாள்ல உன்னால பார்க்க முடியும். அம்மா, எஸ், ஒரு அம்மாவ, சராசரி இந்திய பெண்மணிய, தோழிய, பலமும் பலவீனங்களும் நிறைஞ்ச சாரதாவை நீ சந்திக்க நினைச்சா பத்திரிகையாளருங்கிற ஏணிலிருந்து இறங்கி யதார்த்தத்துக்கு வர வேண்டியிருக்கும். எனக்கு புரியல. ஒரு நாள் முழுக்க அம்மா கூட இருந்து பேட்டி எடுத்த ஒரே பெண் பத்திரிகையாளர் நீதான். அந்த பெருமை மட்டும்தான் உன் பேட்டியோட நோக்கம்னா நானும் சமூக சேவகி சாரதா தேவியா மட்டுமே இருக்கிறேன். அப்படி இல்லம்மா, எனக்கு முழுமையா உங்களை தெரியணும். அதுக்கு பொறுமை இருக்கா உனக்கு? நிச்சயமா. என் மறுபக்கம் இத்தனை பதவிசா இருக்காது. அதிர்ச்சிகரமா இருக்கும். சந்திக்க நீ தயாரா? சங்கீதாவின் முகத்தில் கவலை கோடுகள். செயலாளர் உள்ளே வந்தான். மேடம், இன்னைக்கு உங்க சந்திப்புகள் எங்க என்னன்னு நான் படிக்கட்டுமா? இரு, நானே சொல்றேன். காலை 6 மணி முதல் இரவு 11 வரை தன் நிகழ்ச்சிகளை வரிசைப்படி சாரதாம்மா அழகாக சொல்ல சங்கீதா அசந்து போனாள். எத்தனை ஞாபக சக்தி! இன்னைக்கு இவர உலக புகழ்பெற்ற இந்த ஈடுபாடுதான் காரணம். வெல், இப்போ ஒரு சமூக சேவா நிறுவனத்துக்கு போறோமா? திரும்ப வந்து காலை உணவு. ஓகே? எஸ் மேடம். காரை ரெடி பண்ணு. போலாமா சங்கீதா? சரி மேடம். இருவரும் காரில் ஏறினார்கள். சங்கீதா, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டினா என்னம்மா? பாதுகாப்பு உணர்வு மேடம். சரிதானே? அம்மானே கூப்பிடு. சரிம்மா. பாதுகாப்பு உணர்வுன்னா இதுக்கு இன்னொரு வார்த்தை என்னம்மா? வெல், இந்த பாதுகாப்பு உணர்வு யாருக்கு ரொம்ப முக்கியம்? எல்லாருக்கும் தான். குறிப்பா பெண்களுக்கு அவசியம் தேவை. உனக்கு அது இருக்கா? நிச்சயமா இருக்குமா. எப்படி நீ சொல்ற சங்கீதா? நான் படிச்சிருக்கேன். என் சொந்த வருமானம் இருக்கு. நான் தொழில் செஞ்சு சுயமா என் கால்ல நிக்கிறேன். ஐ எம் செக்யூர்ட். அதாவது ஒரு பெண் சம்பாதிச்சா பாதுகாப்பு உணர்வு வந்துரும்னு சொல்ற. நிச்சயமா. பணம் தானே வசதி மேடம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் பாருங்க. அப்படின்னா ஒரு விலைமகள் தன் உடம்ப வித்து சம்பாதிக்கிறா. அவ பாதுகாப்பா இருக்கான்னு சொல்றியா? இந்த கேள்வியை சங்கீதா எதிர்பார்க்கவில்லை. அம்மா, தினசரி ஒரு வெறிநாய் வருது. பணத்தை, ஐ மீன் நீ சொன்ன ஒசத்தியான அந்த கரன்சிகளை வீசி எரிஞ்சிட்டு அவளை சீரழிச்சிட்டு போகுது. தினமும் பணம் கிடைக்குது. வேற எந்த தொழில்ல தினசரி சம்பளம் வாங்க முடியும்? அந்த விலைமகள் பாதுகாப்பா இருக்கான்னு சொல்றியா? சங்கீதா திணறி போனாள். அவளுக்குன்னு சொந்த பந்தங்கள் அவசியம் இல்லையே. நித்திய சுமங்கலி தானே. நோ, அப்படி நான் சொல்லல. பின்ன சரி விடு. சப்போஸ் அந்த விலை மாதுக்கு ஒரு மகள் இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணுக்கு செக்யூரிட்டி எப்படி? நிச்சயமா இல்லவே இல்ல. ஏன்? அம்மானு உறவு இருக்கு. கை நிறைய பணம் இருக்கு. பாதுகாப்புக்கு என்ன பஞ்சம்? நோம்மா, தாயின் நிலைமையே கேவலம். மக தினமும் செத்து செத்து பழைக்கணுமே. அப்படி ஒரு மகளா வாழ்றதை விட மரணம் தேவல. இல்லையே சங்கீதா, அந்த மகள் சாகலையே. நீங்க யார சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு அப்போ 7 வயசு. விவரம் புரியாத பிஞ்சு பருவம். அப்போ அவள் பார்த்த காட்சிகள், அப்பப்பா. நீங்க யார சொல்றீங்க? என்ன? சாட்சாத் என்ன? அம்மா, ஆமா, இன்னைக்கு உலக புகழ்பெற்ற இந்த சாரதா ஒரு வேசியோட மகள். சங்கீதா இதை எதிர்பார்க்கவில்லை. முன்னொரு கார், பின்னால 4 கார்கள். பூனைப்படைன்னு புடைசூழ அரசாங்க செக்யூரிட்டியோட ஒரு பொண்ணு வெளியில இறங்குனா அது அவ உடம்புக்கு பாதுகாப்பு. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டா இதயத்தை குண்டு தொலைக்காது சங்கீதா. ஆனா மனசுக்கு எந்த பூனைப்படை பாதுகாப்பு தர முடியும்? அவமானங்கிற குண்டு சதா நெஞ்ச தொலைச்சுக்கிட்டே இருக்குமே. அதை எந்த கவசத்தால காப்பாத்த முடியும்?
சங்கீதா அதிர்ந்து போனாள். என் பால பருவம் இருக்கே, அது மகா கேவலம். எந்த பொண்ணுக்கும் இந்த அவலம் வரக்கூடாது என் மகளே. அம்மா. சாரதா தேவி கண்களை மூடிக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தாள் சின்ன குரலில். சாரதா, எந்திரி, விடிஞ்சு போச்சு. வேலைக்காரி வந்து எழுப்பினாள். சாரதா 7 வயது பெண் குழந்தை படுக்கையை விட்டு எழுந்தாள். அம்மா எங்க ஆண்டாள்? அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உன்னை குளிப்பாட்டி விடுறேன், சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு. அம்மாவை நேத்து பூரா நான் பார்க்கவே இல்ல. பரவாயில்ல, குளிக்கவா. வேலைக்காரி மேல் கோபம் வந்தது. எந்த நேரமும் எனக்கு இவள் ஏன் காவல் நிற்க வேண்டும்? பேஸ்ட் பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கெய்சரை போட்டுட்டு வரேன், வா வா. அவள் உள்ளே போக சாரதா போர்வையை உதறிவிட்டு சடாரென அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வந்தாள். அம்மா மாடியில் இருப்பார்கள், இன்று பார்த்து விட வேண்டும். 4 நாளாக படிகளை கடந்து மாடிக்கு வந்து விட்டாள். மூச்சிரைத்தது. என் அம்மாவை நான் பார்க்க இவையே என்ன தடுக்கணும்? மூச்சு வாங்கி கொண்டாள். சற்று நிதானித்தாள். ஏதோ கசமுசவென பேச்சு சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசை நோக்கி சாரதா நடக்க தொடங்கினாள். அந்த அரைவாசலை நெருங்கினாள். அம்மாவின் குரல் தான். சரி, விடிஞ்சு போச்சு, புறப்படுங்க. டபுள் சார்ஜ் தரேன். பகல்லையும் இன்னைக்கு உன் கூட தான். திகட்டல. எனக்கு குளிக்கணும், பூஜை இருக்கு. பூஜையா? உனக்கா? ஏன் கூடாதா? நானும் மனுஷிதான். ஆனா நீ பாக்குற தொழிலுக்கு பூஜை எல்லாம் அவசியம் தானா? நான் ராத்திரி நேரத்துலதான் எந்திரம். எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. எந்திரிங்க. படபடக்கும் மார்புடன் அந்த அரை ஜன்னலை மெல்ல திறந்து சாரதா பார்வையை போட்டால் திகீர் என்றது. பிறந்த நாள் கோலத்தில் அம்மாவும் அந்த தடியனும். அந்த தடியனின் கைகள் அம்மாவின் உடம்பில் விளையாடிய இடங்கள். அதுவரை இத்தனை அப்பட்டமாய் பார்த்திராத ஒரு ஆணின் அனாட்டமி. சரி, விடுங்க, போதும். ஷோ வர. வா வா, விட்டுடுறேன் உன்னை 10 நிமிஷத்துல, சொல்லிக்கொண்டே அம்மாவை படுக்கையில் சரித்து அவன் செயல்பட தொடங்க சாரதா அப்படியே நின்றாள். சிறுமியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த காட்சி ஒரு பிரளயத்தை உண்டாக்கியது. புரியவில்லை, ஆனால் அருவருப்பாக இருந்தது. அம்மா மேலிருந்த பாசம் விலகி வெறுப்பு வந்தது சடாரென. அடிப்பாவி, நீ இங்கேயா இருக்க? வேலைக்காரி ஆண்டாளின் குரல் வெகு அருகில். திரும்பினாள் சாரதா. வாடி என் கூட. ஆண்டாள் அவளை இழுத்து கொண்டு படியிறங்கி கீழே வந்தாள். ஏன் மாடிக்கு போன? அம்மாவை பார்க்க. என் அனுமதி இல்லாம அம்மாவை பார்க்க நீ போகக்கூடாதுன்னு சொன்னல. எங்க அம்மாவை நான் பார்க்க என்ன அனுமதிக்க நீ யாரு? சாரதா, போடி. என்னது போடியா? என்னையா சொன்ன? அந்த ஆண்டாள் பலாரென அறைந்தாள். அடிக்கிறியாடி என்ன? என்னது மறுபடியும் டியா? உன்ன தொடாத, எங்க அம்மாட்ட சொல்லுவேன். உங்க அம்மா எனக்கு எல்லா உரிமையும் தந்து உன்னை வளர்க்க சொல்லி உன்னை என்கிட்ட ஒப்படைச்சது அந்த அவதானே. எங்க அம்மாவனை திட்டுறியா? ஆமாண்டி, அவளுக்கு அதை பண்ணவே நேரம் போதல. இந்த அழகுல உன்னை எப்படி அவ கவனிப்பா? குளிக்கவா. வரமாட்டேன். ஆண்டாள் சரமாரியாக அறைந்தாள். சாரதாவால் எதிர்க்க முடியவில்லை. அழுது கொண்டே குளியலறைக்கு போனாள். கழுத, இனிமே ஏதாவது எதிர்த்து பேசி ஏடாகுடமா செஞ்ச தோலை உரிச்சிருவேன், குளி. கொதிக்க கொதிக்க வெந்நீரை மேலே ஊற்றினாள். சூடு தாங்காமல் துள்ளினாள் சாரதா. உடம்பும் மனமும் வெந்து போனது. துவட்டி உடைமாற்றி சாப்பாடு என்ற பேரில் எதையோ வாய்க்குள் திணித்தாள். வாந்தி வந்தது. சீருடை மாட்டி பள்ளிக்கூட பையை கையில் கொடுத்து வா. சாரதா நடந்தாள். பள்ளிக்கூடம் தொடங்கி 10வது நிமிடம் சாரதாவுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. வகுப்பு அறையே சுழலத் தொடங்கியது. உடம்பும் மனதும் பெரிய அளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருந்ததால் தாழ முடியவில்லை. அப்படியே மயங்கி சரிந்தாள். கண்களை விழித்த போது படுக்கையில் இருந்தாள். டாக்டர் அப்போதுதான் ஊசி போட்டுவிட்டு நிமிர்ந்தார். பாருங்க, இப்ப ஜுரம் குறைஞ்சிருக்காமா, நல்ல ஓய்வு வேணும், கிட்ட இருந்து பாருங்க. அம்மாவின் கவலையான முகம் வெகு அருகில். அம்மா. என்னடி சாரதா, ஏன் இப்படி இழுத்து விட்டுக்கிற? அம்மா, உனக்கு ஒன்னும் இல்ல, நான் வாழ்றதே உனக்காகத்தான். உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு தாங்காதிரி. நீ இங்கிருந்து போகாதம்மா, என் பக்கத்திலே இரு. இல்லம்மா, அம்மா வெளியில போனோம். அம்மா சம்பாதிச்சாதானே நீ சுகமா இருக்க முடியும். வேண்டாம்மா. சாரதாவின் கூந்தலை தடவி கன்னத்தில் முத்தமிட்டாள் அம்மா. ஆண்டாள் உன்னை பார்த்துப்பா. ஆண்டாள் அங்கேதான் இருந்தாள். வேண்டாம், ஆண்டாள் என்னை அடிச்சா கொதிக்க கொதிக்க வெந்நீர் ஊத்துறா என் மேல. அவகிட்ட என்னை விட்டுட்டு போகாதம்மா. பாருங்கம்மா, ஜொர வேகத்துல எதையோ பேசுது. நீ தப்பா எடுத்துக்காத ஆண்டாள். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் வரட்டுமா? பத்திரமா இருடா என் கண்ணு. அம்மா போகாதம்மா. அம்மா போய்விட்டாள். கார் புறப்பட்டு போனதும் ஆண்டாள் உள்ளே வந்தாள். ஏண்டி, போட்டு கொடுக்குறியா? உங்க அம்மா ஆதரவு உனக்கு கிடைக்காது. என்னை விட்டா அதுக்கு நாதி இல்ல. அதோட சகலமும் தெரிஞ்சவன் நான் தானே. சாரதா பேசவில்லை. அந்த வீட்டில் வெளி வேலைகளை பார்க்கும் மாணிக்கம் முண்டாசு சகிதம் உள்ளே வந்தான். பெருசு போயிடுச்சாண்டாள். இப்பதான் அப்படின்னா ஜல்சாதான். அவன் நெருங்கி ஆண்டாளை இறுக அணைத்தான். ஷோ விடியா, அந்த புள்ள கண்ணெதிரியே. ஆமா, அவங்க அம்மால என்னெல்லாம் கோலத்துல அது பார்த்திருக்கோ, நம்மளையும் பார்க்கட்டுமே. வேணாயா, அடச்சி வா. சாரதாவின் வெறித்த கண்களுக்கு அடுத்த காட்சி அம்மாவை போல் ஆண்டாள்.
சாரதாவுக்கு அருவருப்பாக இருந்தது. அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். அவன் எழுந்தான். என்ன பாக்குற? கொஞ்ச நாள்ல எல்லாம் புரியும். நீயும் தொழிலுக்கு வரத்தானே போற. என்ன ஆண்டாள்? சரி வாயா, இத அவங்க ஆத்தா கிட்ட சொல்லாமலா இருக்கணும். ஆமா, சொல்லிட்டு ஆத்தா கிழிச்சிருவாளா? உன்னை விட்டு அதுக்கு எது போகணும்? படுத்து தூங்குடி, கொஞ்ச நேரத்துல சாப்பாடு கொண்டு வரேன். அவர்கள் விலக சாரதா அப்படியே கிடந்தாள். புரியாத வயதிலும் ஒரு மாதிரி கசப்பு உடம்பு முழுக்க பரவி அது மனதையும் ஆக்கிரமித்தது. கார் கிரீச்சிட்டு நிற்க நிமிர்ந்தார் சாரதா தேவி. சங்கீதாவின் கண்களில் பெருத்த அதிர்ச்சி. மேடம், மீதி கதை அப்புறமா சொல்றேன். சேவா மந்திர் வந்தாச்சு. இவர்கள் காரை விட்டு இறங்க மாலை மரியாதைகளுடன் ஓடி வந்தார்கள். புகைப்பட வீடியோ வெளிச்சங்கள். அனாதை குழந்தைகள் வாழும் பாலர் இல்லம் அது. அதன் நிர்வாகி சாரதா தேவியை அழைத்துச் செல்ல சங்கீதா பின்தொடர்ந்தாள். குழந்தைகள் ஒவ்வொன்றையும் பரிவுடன் விசாரித்து பாசம் காட்டி விவாதித்து அம்மாவின் அணுகுமுறையை கூர்ந்து கவனித்தாள் சங்கீதா. தன் செயலர் மூலமாக அந்த சேவா மந்திருக்கு நன்கொடையாக ஒரு பெரிய தொகை வழங்கினார் சாரதா தேவி. சில ஆலோசனைகளை சொன்னார். ஏறத்தாழ அங்கு 8 மணி ஆகிவிட்டது. அந்த குழந்தைகளுடன் காலை உணவு சாப்பிட தயாரானார். உங்களுக்காக தனியா எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு தினசரி என்ன தருவீங்க? கஞ்சியும் ரொட்டியும். ஏன், மத்தவங்க தரக்கூடிய நன்கொடையில தானம்மா இது நடக்குது. இதுக்கு மேல பொருளாதார வசதி எங்ககிட்ட இல்ல. அரசாங்கம் உதவுதா? மிகச்சிறிய அளவுக்கு தான். நான் பேசுறேன். அதே கஞ்சி ரொட்டியை எனக்கும் கொடுங்க. சங்கீதா, நீ நல்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோ. வேண்டாம்மா, எனக்கும் ரொட்டி கஞ்சி போதும். வெரி குட். சாப்பிட்டார்கள். சரி, நாங்க புறப்படுறோம். அம்மா, நீங்க வந்த காரணமா இந்த குழந்தைகளுக்கு ஒரு புது விடியல் தொடங்கட்டும். ஏறத்தாழ 16 வயது வரை பெண் குழந்தைகள் இருந்தன. அதற்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகளுக்கு தனி இருப்பிடம் இருந்தது. ஒரு பெண் ஓடி வந்தாள். மதர் காதில் ஏதோ சொன்னாள். மை காட், அன்னை மேரி துணையா இருக்கட்டும். என்ன விஷயம்? சாரதா தேவி கேட்க, மனநில சரியில்லாத ஒரு பொண்ணு இருக்கு. வயசு 13. அந்த பொண்ணு பெரியவளா இருக்கு. கவனமா இருங்க, நாங்க வரோம். இருவரும் வந்து காரில் ஏறினார்கள். அடுத்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு கார் ஓடத் தொடங்க சாரதா தேவி சங்கீதாவை பார்த்தாள். பாவம் அந்த பொண்ணு. ஆனா வயசுக்கு வந்தாலும் பாதுகாப்பான இடத்துல இருக்கா. என்ன மாதிரியான அவலம் எல்லாருக்கும் வருமா? சங்கீதா அம்மாவை பார்க்க சாரதா தேவி அந்த நாட்களில் சஞ்சரித்தாள். அம்மா, அம்மா, என்ன ஆண்டாள், ஏன் இப்படி ஓடி வர? நம்ம சாரதா வயசுக்கு வந்துடுச்சுமா. நிஜமாவா? ஆமாம்மா, கொஞ்சம் முன்னாலதான் தனியா உட்கார வச்சிருக்கேன். கடவுளே, வயசு 15 தாண்டினப்போ நான் பயந்து போனேன்டி ஆண்டாள். டாக்டர்கிட்ட அடுத்த வாரம் அவளை கூட்டு போலான்னு நினைச்சேன். அம்மா, பெருசா செய்யணும்ல. அம்மா, நான் சொன்னது காதுல வெள்ளியா? கேக்குது ஆண்டாள். எதுவும் செய்ய வேண்டாம். ஏம்மா? வா, குழந்தை எங்க இருக்கா? ஆண்டாள் நடக்க அம்மா பின்தொடர்ந்தாள். பின்கட்டில் ஒரு ஓரமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தாள் சாரதா. அம்மா வந்ததும் எழுந்து ஓடி வந்தாள். கட்டிப்பிடித்துக் கொண்டாள். ஏய் சாரதா, அம்மாவை நீ தொடக்கூடாது. விடு ஆண்டாள். அப்படித்தான் இந்த வீடு சுத்தமா இருக்குதாக்கும். சாரதா அழத் தொடங்க அம்மாவும் அழுதாள். சட்டென கண்களை துடைத்துக் கொண்டாள். பளிச்சென சிரித்தாள். அழக்கூடாது, பயப்பட எதுவும் இல்ல. பொண்ணா பிறந்தா எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆண்டாள் உனக்கு சொல்லி தருவா. அம்மா, நீ போகாதம்மா. இல்ல கண்ணம்மா, நான் உன் கூடவே இருக்க முடியுமா சொல்லு. சாரதா பேசவில்லை. ஆண்டாள் அருகில் வந்தாள். அம்மா வீட்டுக்கு நாளை மறுநாள் அழைக்கணும். நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். நீ வீட்டுக்குள்ள வச்சு புட்டு சுத்தி முடிச்சிரு. ஏம்மா, உனக்கு தெரியாத ஆண்டாள், நான் வாழ்ற சீர்கிட்ட வாழ்க்கைக்கு இதுவே கூடாது. 15 முடியும் போதே இப்படியா வளர்த்தி வரும். இனிமே அது அதிகமாகும். எந்த பாவியோட கண்ணும் படாம இவளை நான் பாதுகாக்கணும். அம்மா, இனிமே இந்த வீட்டுல சாரதா வச்சுக்க கூடாது. ஹாஸ்டல்ல விட்டுறணும். இத அவ குழந்தையா இருக்கும் போதே நான் செஞ்சிருக்கணும். என்னோட எந்திரமயமான வாழ்க்கைக்கு மத்தியில குழந்தை முகத்தை பார்த்தா தொடர்ந்து வாழ தோணுதுன்னு கிட்டவே வச்சுக்கிட்டேன். இனிமே பிரச்சனை வரும். பாழா போன வெறி பிடிச்ச ஆண் வர்க்கத்தோட கண்ல என் குழந்தை படக்கூடாது. படவே கூடாது. வெளியே போய்விட்டாள். சாரதா சகலமும் கேட்டுக்கொண்டிருந்தாள். சாரதாவுக்கு எதுவும் புரியாது என்று அம்மா நினைத்து கொண்டிருக்கிறாள். பிஞ்சிலே தன் மகள் பழுக்க காரணமே தான் என்பது அந்த தாய்க்கு தெரிய நியாயமில்லை. காணக்கூடாதவைகளை பல நாட்கள் கண்டுவிட்ட அதிர்ச்சி, ஆண்டாளின் கொடுமை, பள்ளிக்கூடத்தில் படும் தினசரி அவமானங்கள். உங்க அப்பா பேர் என்னடி சாரதா? தெரியல. என்னது தெரியலையா? அப்பா பேர் தெரியாதவங்க யாராவது உண்டா? கலகலவென சிரிக்கும் சக மாணவிகள் கூட்டம். கூசி போகும். ஆனால் நிஜம் அதுதான். பிறந்த நாள் தொட்டு இன்று வரை அப்பா என்ற ஒரு மனிதரை சந்தித்ததே இல்லை. அம்மா அப்படி யாரையும் அறிமுகப்படுத்தியதில்லை. அம்மாவிடம் கேட்கலாம் என்றால் அம்மாவுக்கு பேச நேரமும் இல்லை. அந்த அளவுக்கு பரபரப்பு. ஆண்டாளிடம் கேட்டால் கேட்டே விட்டாள். ஆண்டாள், எனக்கு அப்பா இல்லையா? மாணிக்கம் சிரித்தபடி உள்ளே வந்தான். என்ன ஆண்டாள் இது? ஏடா கூடமா கேள்வியெல்லாம் கேக்குது. சும்மாரியா, புரிய போகுது. இந்த பாரு சாரதா, அப்படிலாம் கேட்க கூடாது.
ஏன் ஆண்டாள், மத்தவங்க எல்லாருக்கும் அப்பா இருக்கும்போது எனக்கு மட்டும் இல்லையா? மாணிக்கம் குறுக்கிட்டான். கண்ணு, எல்லாருக்கும் ஒரு அப்பா, உனக்கு ஊர் முழுக்க அப்பாக்கள் தான். யாருன்னு சொல்றது? நான் கூட ஒருவேளை உன் அப்பாவா இருக்கலாம். வாய மூடியா, போ அந்த பக்கம். சாரதா, அந்த பேச்ச விடு. அப்பனெல்லாம் இனிமே பேசக்கூடாது. உங்க அம்மா கேட்டா கொன்னுடுவாங்க. சாரதா குழம்பினாள். அப்பா என்றால் தப்பா? ஏன் இவர்களெல்லாம் அந்த சொல்லுக்கே பதறுகிறார்கள்? மறுநாள் பள்ளிக்கூடம் வந்தாள். நெருங்கின தோழி பத்மஜா ஓடி வந்தாள். நாளைக்கு எங்க வீட்ல நவராத்திரி தொடங்குது, கொலு பார்க்க நீயும் வரியா சாரதா? ஐ, பொம்மை கொலு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்ல வைக்க மாட்டாங்களா? அம்மாவுக்கு நேரம் இல்ல, நீ கண்டிப்பா வா சாரதா. எனக்கு உங்க வீடு தெரியாதே பத்மஜா. ஒண்ணு செய், நான் நாளைக்கு காலையில ஸ்கூல் வாசல்ல நிக்கிறேன். நீ வழக்கம் போல வந்துரு. நாளைக்கு நமக்கு லீவ் தானே, உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போறேன். சரிடி. மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்து விட்டாள் ஆண்டாள். நான் ரெடி ஆகணும். எதுக்கு? இன்னைக்கு லீவ் தானே? லீவ் தான், ஆனா டியூஷன் இருக்கே. உங்க மிஸ் சொல்லவே இல்லையே என்கிட்ட. மறந்துட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா ஸ்கூல் பஸ் வராது. ஆண்டாள், நீ தான் கொண்டு போய் விடணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாணிக்கத்தை கொண்டு போய் விட சொல்றேன். பள்ளிக்கூட வாசலில் மாணிக்கம் இறக்கி விட்டான். போய்விட்டான். 10 நிமிடங்களில் பத்மஜா வந்து விட்டாள். போலாமா சாரதா? இருவரும் கை கோர்த்தபடி பத்மஜா வீட்டை நெருங்கினார்கள். பத்மஜா அழகாக பட்டுப்பாவாடை கட்டி தலையை பின்னி உருண்டை குஞ்சம் வைத்து நேர்த்தியாக இருந்தாள். அம்மாட்ட நானும் சொல்றேன், இது மாதிரிலாம் எனக்கும் அலங்காரம் பண்ணணும். உள்ளவா. நுழைந்தாள். அம்மா, என் சிநேகிதியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பத்மஜாவின் அம்மா வெளிப்பட்டாள் சிரித்தபடி. உன் கூட்டத்துக்கு சுண்டல் கொடுத்தே மாளல, சட்டென்று நின்றாள். முகத்தில் சிரிப்பு மறைந்தது. வா சாரதா, உள் ரூம்ல தான் கொலு இருக்கு. சாரதா அவளோடு நடக்க, பத்மஜா சாரதா வாங்க நிக்க சொல்லிட்டு நீ மட்டும் வா. ஏம்மா? வாட கண்ணு. வந்துட்டேன். சாரதா நீ இரு. பத்மஜா உள்ளே வந்தாள். என்னம்மா, இவளை ஏண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? அப்பா பேரு தெரியாத ஜன்மம். அம்மாவால ஊரே நாறுது. புனிதமான நவராத்திரி நாள்ல இவளா இந்த வீட்டுக்கு வரணும்? நீ என்னம்மா சொல்ற? அவ கொலு வச்ச ரூமுக்குள்ளே வரக்கூடாது. அந்த அம்பாலே இதை மன்னிக்க மாட்டா. அவளை அனுப்பிடு. பத்மஜாவின் அப்பா உள்ளே வந்தார். எப்படிம்மா, அவளை கூட்டிட்டு வந்ததே நான் தான். இப்ப போ சொன்னா தப்புமா? அவளுக்கு அவமானமா இருக்காதா? பாருங்கப்பா. விடேன் தேவகி, அதுவும் குழந்தை தானே. குழந்தைதான். யாரோட குழந்தை? அவங்க அம்மா ஒரு ஊருக்கே இது பண்றவதான். அவ மகளா இந்த வீட்டுக்கு வர்றது? பாவம் தேவகி. யாரு பாவம்? மகளா அம்மாவா? ஆம்பளை புத்தியா? ஷோ, என்னடி பேசுற? பேசத்தான் செய்வேன். நமக்கும் பொன் குழந்தை வளர்ந்துகிட்டே வரா. ஜாக்கிரதையா வளர்க்கணும். இந்த பாரு பத்மஜா, விரட்டு அந்த பொண்ணை. போ போ. அம்மா, என்னடி அம்மா? பிச்சுப்பிடுவேன். நீயா சொல்றியா இல்ல நானே அதை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? பத்மஜா வெளியே வந்தால் ஹால் காலியாக இருந்தது. போயிட்டாளா சாரதா? அம்மா உரக்க பேசியது காதுல விழுந்திருக்குமோ? வாசலுக்கு ஓடி வந்தாள். சாரதா வீட்டை அடைந்து விட்டாள். ஏன் அதுக்குள்ள வந்துட்ட? சாரதா அழத் தொடங்கினாள். ஆண்டாள் அருகில் வந்தாள். ஏண்டி அழற? பத்மஜா வீட்டு பொம்மகுலுவுக்கு போயிருந்தேன். அங்க அழுது கொண்டே சகலமும் சொன்னாள். ஆண்டாள் பேசவில்லை. எனக்கு யாரு ஆண்டாள் அப்பா? அம்மாவை பத்தி ஏன் எல்லாரும் கண்டபடி பேசுறாங்க? இந்த பாரு சாரதா, யார் வேணும்னா பேசட்டும், நீ கண்டுக்காத. சாரதா அப்படி இருக்கத்தான் நினைத்தாள். ஆனால் நாளுக்கு நாள் அவமானம் அதிகமானது. தோழிகள் என்று நெருக்கமாக இருந்த அத்தனை பெண்களும் அவளை விட்டு விலகத் தொடங்கினார்கள். டீச்சர்கள் கூட அவளை ஒரு விஷப்பூச்சியை போல பார்க்க தொடங்கினார்கள். அவள் சந்தேகங்களை சரியாக நிவர்த்தி செய்யவில்லை. ஆமா, இவ படிச்சு கலெக்டர் உத்தியோகமா பார்க்க போறா. ஆத்தாள போல இவளும் ஒரு நாள் கடவரிக்கத்தான் போறா. அவ அவளாகத்தான் மாறணும்னா முடியுமா? காதுபட பேசினார்கள். அம்மா செய்யும் தொழில் மோசம் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அம்மாவை ஊர் முழுக்க கடுமையாக விமர்சித்தது. சாரதா கண்முன் அம்மாவின் பலவித அந்தரங்க காட்சிகள் அப்பட்டமான முறையில் விரிந்தன. ஒரு நாள் இவளும் கடவிரிக்கத்தான் போறா. என்னையும் அம்மாவை நடத்துறது போல. ஐயோ, பீதியாக இருந்தது. வீட்டை பராமரிக்கிறேன் பேர் வழி என்று ஆண்டாள் நடத்தும் அட்டகாசம் தாங்கவில்லை. அவளை தேடியும் அடிக்கடி ஆண்களின் கூட்டம், தவறான செய்கைகள். இந்த நிலையில் பருவமடைய சாரதா பெரிய அளவு அதிர்ந்து போயிருந்தாள். 10வது வகுப்பு இறுதி பரீட்சை இன்னும் ஒரு வாரத்தில். பலவித தாக்கங்களால் படிப்பு மண்டையில் ஏறவில்லை. குழப்பம்தான் மிஞ்சியது. நாளை தேர்வுகள் தொடக்கம். இரவு அம்மா வந்தாள் அவளது அறைக்கு. சாரதா, என்னம்மா, நல்லா படிச்சிருக்கியா? நாளைக்கு உனக்கு பரீட்சைன்னு ஆண்டாள் சொன்னா. ஆமாம்மா, உன்னை அடுத்த வருஷம் ஹாஸ்டல்ல விட்டு படிக்க வைக்க போறேன் சாரதா. ஏம்மா, நீ இன்னும் நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்க வேண்டாமா? நீ எவ்வளவுமா படிச்சிருக்க? 7வது. நீ கை நிறைய சம்பாதிக்கிறியம்மா, எல்லா வசதிகளும் வீட்டுல இருக்கே. அம்மா பேசவில்லை. நான் வீட்டை விட்டு போகலம்மா. எனக்கு படிப்பு போதும். இனிமே படிக்க எனக்கு பிடிக்கல. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது. ஏன் படிப்பு பிடிக்கல உனக்கு? எனக்கு ஸ்கூல்ல கஷ்டமா இருக்குமா? என்ன கஷ்டம்?
எல்லாம் அப்பா யாருன்னு கேக்குறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல. உன்னை பத்தி கேவலமா பேசுறாங்க. தாங்கிக்க முடியல. பெரிய பொண்ணாயிடுச்சு. அம்மா வழியில தான் இவளும் வருவான்னு சொல்றாங்க. நான் உன்னை போலவே ஆயிடுறேம்மா. அப்படியே சம்பாதிக்கிறேன். என்னடி சொன்ன? அம்மா அவளை பலார் பலார் என அறையத் தொடங்கினாள். சாரதா அலறினாள். ஆண்டாள் ஓடி வந்தாள் வேகமாக. ஏம்மா புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இவ உயிரோடு இருக்க வேண்டாம் ஆண்டாள். சாவட்டும். இவ வாழ்ந்து யாருக்கு என்ன வேணும்? அம்மா, நீ வாழறதே இந்த பிள்ளைக்காகத்தானே. அதை நீ மறந்துட்டியே. மறக்கல ஆண்டாள். நாசமா போன என் வயித்துல பிறந்த இவ தானும் ஒன்ன போல சம்பாதிக்கிறேன்னு சொல்றாடி. அர்த்தம் புரியாம காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்திட்டாடி ஆண்டாள். பல பேர்கிட்ட படுத்தப்போ படாத வேதனைய இந்த பாழா போனவ வாயால கேட்டப்போ பாதி செத்துட்டேண்டி ஆண்டாள். கதறி கதறி அழத் தொடங்கினாள் அம்மா. சாரதா பதறி போனாள். அம்மா அழாதம்மா, நான் தெரியாம பேசிட்டேன். மத்தவங்க உன்னை கேவலமா பேசுறத என்னால பொறுக்க முடியலம்மா. அம்மா அவளை கட்டி கொண்டு அழுதாள். வெகுநேரம் அழுதாள். என் கண்ணே, இன்னும் 2 வருஷம் போனா உன் அம்மா வாழற இந்த அவல வாழ்க்கை உனக்கே புரியும்டா. அதுல இருந்து என்னை நீதான் மீட்கணும். அதுக்காகத்தான் உன்னை நான் படிக்க வைக்கிறேன். சரிம்மா, நீ சொன்னபடி நான் செய்யறேன். நெற்றியில் முத்தமிட்டாள். கலைந்தார் சாரதா தேவி. சங்கீதாவின் கண்கள் கலங்கி இருந்தன. அழறிய சங்கீதா, இப்பத்தானே சாரதாவோட புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. இன்னும் நிறைய இருக்கு. ஒரு வேசியோட பொண்ணு என்னெல்லாம் சமூகத்துல அடிபட போறான்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பத்தி ஒரு புத்தகமே எழுத போற நீ. சங்கீதா ஆர்வத்துடன் கேட்க தொடங்கினாள். பள்ளிக்கூடத்துல கடைசி வருஷ படிப்பை நான் முடிச்சேன். தேர்வுகள் எழுதிட்டேன். அம்மா யார்கிட்ட சொல்லி ஏற்பாடு செஞ்சாலோ தெரியல, என்னை கல்லூரியில சேர்க்கவும் கூடவே ஹாஸ்டல்ல விடவும் ஏற்பாடுகள் நடந்தது. வெளியூர் கல்லூரியில இடமும் ஹாஸ்டலும் கிடைச்ச செய்தி அம்மாவுக்கு வந்திருக்கு. அன்னைக்கு ராத்திரி என் அறைக்கு அம்மா வந்தாங்க. சாரதா, என்னம்மா, நீ அடுத்த வாரம் புறப்படணும்டா கண்ணு. எங்கம்மா? உனக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சிருச்சு. ஹாஸ்டலும் நான் ஏற்பாடு பண்ணியாச்சு. நான் பேசல. புது இடத்துல உன் பூர்வீகத்தை அதிகமா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்பா எங்கன்னு கேட்டா ஒரு விபத்துல சின்ன வயசுல இறந்துட்டாருன்னு சொல்லுமா. என்னை பத்தி வெளியூர்ல யாருக்கும் தெரியாது. நீ அவமானப்படாம நிம்மதியா படிக்கலாம். என் மேல உனக்கு கோவமாம்மா? எதுக்குடா கண்ணு? உன் சங்கடம் எனக்கு புரியுது. உன்ன மாதிரி இப்ப குழந்தை இல்ல. பெத்தவளா இருந்தும் உன்கிட்ட உடைச்சு பேசவும் முடியல. நான் வாழ்ற வாழ்க்கை அப்படி. எனக்கு எதுவுமே பேச தோணல. பருவமடையறதுக்கு முன்னாடியே அர்த்தம் புரியாத வயசுல காணக்கூடாத சகலத்தையும் அப்பட்டமாக பார்த்தானது. அதற்கெல்லாம் அர்த்தம் அரைகுறையாக புரிய தொடங்கிவிட்டது. முன்பு போல அருவருப்பாக இல்லாமல் சற்றே வேறு விதமான மாறுதல்களை உண்டாக்கி கொண்டிருக்கும் காட்சிகள் அவை. பாவம் அம்மா. 1 வார காலம் ஓடிவிட்டது. நான் புறப்படும் நாள். ஆண்டாள் அம்மாவை விட அழுதாள். அது நடிப்பா இல்லை நிஜமா என்று தெரியவில்லை. என்னை காரணம் காட்டி அந்த செலவு இந்த செலவு என்று ஆண்டாள் இனிமேல் சுரண்ட முடியாது. அதனால் அழுதாளா தெரியவில்லை. அம்மா கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தாள். அம்மாவுக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் தான் என்னை அழைத்து கொண்டு வந்தார். கல்லூரியில் சேர்த்தார். ஹாஸ்டலில் கொண்டு வந்து விட்டார். அது ஆண் பெண் இணைந்து படிக்கும் கல்லூரி. ஆனால் தங்கும் பகுதி மட்டும் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருந்தது. வார்டனிடம் அறிமுகப்படுத்தினார்கள். அம்மா வசதியான இடத்தில்தான் என்னை சேர்த்திருந்தாள். என் அறையில் இன்னொரு பெண்ணும் இருந்தாள், வசுமதி. என்னை பிஎஸ்சி பௌதிகத்தில் சேர்த்தார்கள். முதல் நாள் கஷ்டமாக பயமாக இருந்தது. அது புதிய இடம். இதுவரைக்கும் வீட்டை விட்டு இருந்ததில்லை. ஆண்டாள் கொடுமைப்படுத்தினாலும் வாரத்தில் 2 நாளாவது அம்மாவை பார்க்கலாம் என்ற சந்தோஷம் இருந்தது. இங்கே அது கட்டு. கல்லூரியும் கண்டிப்பான கல்லூரி. முதல் 1 வாரத்துக்கு கல்லூரியில் ஹாஸ்டலில் கடுமையான ராகிங் இருந்தது. எனக்கு அழுகை வந்தது. கஷ்டப்பட்டு சகலமும் பொறுமையாக தாங்கிக் கொண்டேன். 1 வாரத்தில் பிடிபடத் தொடங்கியது. எல்லோரும் நெருங்கி பழகத் தொடங்கினார்கள். இந்த வாழ்க்கை வித்தியாசமாக, சற்றே சுகமாக, நன்றாக இருந்தது. என் அம்மா பற்றி யாருக்கும் அங்கே தெரிந்திருக்கவில்லை. அதனால் அவமானம் இல்லை. என்னை மற்றவர்கள் ஒதுக்கி வைத்து கேவலப்படுத்தும் நிலையும் இல்லை. வசுமதி ஒரு பிராமண குடும்பத்து பெண். என்னிடம் நன்றாகவே நெருங்கி பழகினாள். படிப்பும் சுவாரஸ்யமாக இருந்தது. என் கவனம் முழுக்க படிப்பில் இருந்ததால் வகுப்பில் சகலத்திலும் முதல் மாணவியாக வர முடிந்தது. 3 மாத காலம் ஓடிவிட கால் வருட தேர்வுகள் முடிந்தன. 10 நாட்கள் நவராத்திரி விடுமுறை விடப்பட்டது. எல்லோரும் ஊருக்கு புறப்பட நானும் அம்மாவை பார்க்க புறப்பட்டேன். முன்னறிவிப்பில்லாமல் அம்மா முன்னால் நிற்க திட்டமிட்டேன். புறப்பட்டு வந்து விட்டேன். நான் வந்த சமயம் அம்மா வீட்டில் இல்லை. ஆண்டாள் மட்டுமே இருந்தாள். என்னம்மா திடீர்னு? லீவு விட்டுட்டாங்க ஆண்டாள். புச்சிருக்கா உனக்கு அங்க? ரொம்ப. சரி வா சாப்பிடு. அம்மா எப்ப வருவாங்க ஆண்டாள்? 1 வாரம் ஆகும் கண்ணு. 1 வாரமா? ஐயோ, அம்மாவை பார்க்கத்தானே நான் ஆசையா ஓடி வந்தேன். 1 வாரம் என்ன வேலை அம்மாவுக்கு? எங்க போயிருக்காங்க? ஆண்டாள் பேசவில்லை. சொல்லு ஆண்டாள், அம்மா எங்க? ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஆஸ்பத்திரியா? எதுக்கு ஆண்டாள்? உடம்புக்கு முடியலம்மா.
ஏன் என்னாச்சு? எல்லாம் தான் ஆகும். உடம்பையே மூலதனமா வச்சு சம்பாதிக்க தொடங்குனா எத்தனை காலம் அந்த உடம்பு தாங்கும்? முரட்டு நாய்ங்க பணத்துக்காக கொதறி போட்டுட்டு போகுது. அடிக்கடி நோய்கள் வருது. முன்ன மாதிரி வரவுகளும் இப்ப இல்ல. சட்டென ஆண்டாள் கடித்து கொண்டாள். உன்கிட்ட நான் ஏதேதோ பேசுறேன். எனக்கு எல்லாமே புரியும். நான் தான் பிஞ்சில பழுத்தவளாச்சே. தொலைபேசி அழைக்க ஆண்டாள் போய் எடுத்தாள். ஆமா, வெளியூர் போயிருக்காங்க. அடுத்த வாரம் திரும்புறாங்க. சரிங்க. வைத்தாள். ஆண்டாள், வா, நான் இப்பவே அம்மாவை பார்க்கணும். ஆண்டாள் தலையசைத்தாள். அவளுடன் நான் புறப்பட்டேன். நெஞ்சுக்குள் ஒரு மாதிரி திகிலாக இருந்தது. எனக்கென்று உள்ள ஒரே உறவு அம்மாதான். அவளும் என்னை விட்டு போய்விடுவாளா? சரியாகிடும். நான் பதட்டத்துடன் புறப்பட்டேன். சாரதா உள்ளே நுழையும் போது அவள் அம்மா ஊசி மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தாள். ஓரளவு நன்றாக இளைத்திருந்தாள் அம்மா. பழைய தளதளப்பும் வசீகரமும் அம்மாவிடம் அறவே இல்லை. கண்ணாடியில் கருப்பு முகம் முழுக்க ஒரு கண்ணடியில் கருப்பு முகம் முழுக்க ஒரு மாதிரி வெளிரி போய் தலையிலும் அங்கங்கே நரைத்து பார்க்க கோரமாக இருந்தாள் அம்மா. டாக்டர் வெளிப்பட்டார். என்னோட கொஞ்சம் வாம்மா. சாரதா டாக்டருடன் நடந்தாள். ஆண்டாளும் கூடவே இருந்தாள். ஆண்டாள், நீ வெளியே இரு. சரி டாக்டர். அந்த டாக்டர் குடும்ப டாக்டர் தான். வெகு நாட்களாக பழக்கம். உட்காருமா சாரதா. டாக்டரின் முன்னால் உட்கார்ந்தாள் சாரதா. உனக்கு காலேஜ் படிப்பு, ஹாஸ்டல் எல்லாம் எப்படி இருக்கு? வசதியா இருக்கு டாக்டர். அது சரி, அம்மாவுக்கு என்ன டாக்டர்? இதுக்கு ஒரு வார்த்தையில நான் எப்படி சாரதா பதில் சொல்ல முடியும்? உனக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த வீட்ல இருந்து ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சொல்லுங்க டாக்டர். உனக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு கேவலமான ஒரு வாழ்க்கை உங்க அம்மா வாழ்ந்தாச்சு இவ்வளவு நாள். ஏன் கௌரவமா ஒரு பொண்ணு வாழ முடியாதா? 10 பாத்திரம் பலகார வேலையெல்லாம் நாம வசனம் பேசிட்டு இருக்க வேண்டாம். உங்க அம்மா எப்படியோ இந்த தொழிலுக்கு வந்தாச்சு. இத்தனை நாள் ஓட்டியாச்சு. ஆனா இனிமே முடியாதும்மா. டாக்டர், பலதரப்பட்ட மனிதர்களை சந்தோஷப்படுத்துற கொடுமையான தொழில். சந்தனம் இதுல கலக்காது. பெரும்பாலும் சாக்கடைகள் தான் வரும். அதுல குளிச்சு எழுந்தா எத்தனை நாள் நாத்தத்தை தாங்கிக்க முடியும்? இப்ப மூச்சு திணற தொடங்கிடுச்சு. அம்மாவுக்கு ஆபத்து? இல்லம்மா, ஆனா தொடர்ந்து இனிமே அதுல ஈடுபடுறது நிச்சயமாகாது. முதலாவதா அந்த உடம்பு தாங்காது. அடுத்தபடியா உங்க அம்மாவுக்கு வயசாகுது. அதனால வரக்கூடிய கூட்டம் குறையும். உடம்புல சகலவிதமான நோய்களும் உங்க அம்மாவுக்கு இருக்கு சாரதா. சிகிச்சையில ஒரு சில நாட்கள்ல எல்லாத்தையும் குணப்படுத்துறது சுலபம் இல்ல. வேணும்னா தீவிரத்தை குறைக்கலாம். இத்தனை காலம் தப்பான வழியில சம்பாதிச்சாலும் ராஜாங்கமா நிறைய பணம் பார்த்துட்டா உங்க அம்மா. இனிமே அந்த வரவு குறையும். உனக்கு இன்னும் முழுமையா ஒரு வாழ்க்கை அமையல. அதனால எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா மாறும்போது உங்க அம்மாவுக்கு மன உளைச்சல் அதிகமாகும். பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியா மாறுதுல்ல. நான் என்ன செய்யணும் டாக்டர்? தெரியலம்மா. உங்க அம்மா சம்பாதிச்சுட்டு நீ தொடர்ந்து 3 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்து படிக்க முடியும்னு எனக்கு தோணல. உங்க அம்மாவுக்கு நிச்சயமா நல்ல ஓய்வு அவசியம் தேவை. சரி டாக்டர். இதுக்கு மேல நான் என்னம்மா சொல்ல முடியும் உன்கிட்ட? அந்த அம்மாவுக்கு ஒரே உறவு நீதான். சின்ன பொண்ணு, பாவம். ஆனாலும் நிலைமைய நான் சொல்லித்தானே ஆகணும். சரி டாக்டர், அம்மா எப்ப வீட்டுக்கு வரலாம்? இப்ப பரவாயில்ல, 2-3 நாள் இருந்துட்டு கூட்டிட்டு போலாம். ஆனா வீட்டுல வேற வகை தொல்லைகள் இருக்கக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நர்ஸ் வந்தாள். அந்த அம்மா முழிச்சிட்டாங்க டாக்டர். நீ போய் பாரு சாரதா. சாரதா வேகமாக அம்மா இருந்த அறைக்குள் நுழைந்தாள். சாரதா, நீ எப்பம்மா வந்த? நான் ஆஸ்பத்திரியில இருக்கேன்னு உனக்கு யார் தெரிவிச்சது? ஆண்டாளா? இல்லம்மா, எனக்கு லீவு, நவராத்திரி லீவு, அதான் வந்தேன். அம்மாவின் அருகில் உட்கார்ந்து கூந்தலை வருடி கொடுக்க தொடங்கினாள் சாரதா. அம்மா அழத் தொடங்கினாள். ஏம்மா அழற? உனக்கு ஒன்னும் இல்ல. சட்டென கண்ணீரை அம்மாவே துடைத்து கொண்டாள். ஒன்னும் இல்லடி கண்ணு, நீ பயப்படாத. மனுஷ தேகம்னா நோய் வரத்தான் செய்யும், சரியாயிடும். பாவம், நீ லீவுல வந்த சமயத்துல நான் படுத்திருக்க வேண்டாம். ஹாஸ்டல் வசதியா இருக்கா? நல்லா படிக்கிறியா? படிக்கிறம்மா. அம்மா 4-5 நாள் எப்படியும் ஓய்வு எடுக்கணும். நீ நாளைக்கே புறப்பட்டு போயிடு கண்ணு. இல்லம்மா, இப்ப நான் போல. ஆண்டாள் இருக்காளா? கூப்பிடு. சாப்பாடு எடுத்துட்டு வர போயிருக்கா. நீ ரெஸ்ட் எடுக்கணுமா? வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு ஒரு ஓய்வு தேவை. சரிடா கண்ணு, ஆனா ஓய்வு எடுக்க இப்ப முடியாது. நீ படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டா நிச்சயமா நான் ஓய்வு எடுத்துப்பேன். சரிதானா? 3 நாட்கள் அம்மாவுடனே ஆஸ்பத்திரியில் இருந்தாள் சாரதா. ராத்திரி பகலாக அம்மா மகளின் பராமரிப்பில் ஓரளவு தெளிந்து விட்டாள். அன்று மாலை டிஸ்சார்ஜ். டாக்டர் வந்தார். நீ கொஞ்சம் வெளியில இருமா சாரதா. சாரதா வெளியேற, இந்த பாரு, இனிமே நீ அதை செய்யக்கூடாது, புரியுதா? எப்படி டாக்டர்? நான் எதுவும் சேர்த்து வைக்கல. ஓரளவு வசதியா என் குழந்தைய வளர்த்துட்டேன். நான் ஓய்வு எடுத்துட்டு 6 மாச காலம் சாப்பிட்டா இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு அப்புறம் பிச்சை தான் எடுக்கணும். சாரதாவை கரையேற்றுற வரைக்கும் உழைச்சு தான் ஆகணும். சரிம்மா, அவ கரையேறணும், நீ கடல்ல விழுந்துடக்கூடாதுல்ல? ஏற்கனவே விழுந்தாச்சே டாக்டர். இல்லம்மா, நீ ஓய்வு எடுக்கணும். ஒரு டாக்டரா இருந்து நான் சொல்றேன். உன் வாழ்க்கை என்னன்னு தெரியாதவல்ல உன் பொண்ணு. அவளுக்கு எல்லாம் புரியும். மனசு விட்டு அவளே உன்கிட்ட பேசுவா பாரு.
டாக்டர் அவகிட்ட என்ன சொன்னீங்க? நான் சொல்லித்தான் சாரதாவுக்கு தெரியணுமா? உன் மகளை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? டாக்டர், எல்லாரும் வாழணுமா? அதுதான் ஒரு டாக்டரோட ஆசை. மாலை 6 மணிக்கு டிஸ்சார்ஜ் தரப்பட்டது. ஆண்டாள் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வந்தாள். கட்டிவிட்டு சாரதா அம்மாவை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டாள். அன்று இரவு 8:30 மணி சுமாருக்கு தொலைபேசி அழைக்க சாரதா எடுத்தாள். நான் நல்ல சிவம் பேசுறேன். அம்மா உனக்கு தான். அம்மா வாங்கி கொண்டாள். எதிர்முனையில் நல்ல சிவம் பேச அம்மா நிமிர்ந்து சாரதாவை பார்த்தாள். சாரதா, நீ கொஞ்சம் வெளியில இரு. சரிம்மா. சாரதா வெளியே வந்து எக்ஸ்டென்ஷன் ரிசீவரை மெல்ல கையில் எடுத்தாள். என்னாச்சு உனக்கு? வெளியூர் போயிருந்தியா? இல்ல. பின்ன? நான் அவங்ககிட்ட கொஞ்சம் விவரமா பேசணும். நேர்ல வர முடியுமா உங்களால? எப்ப வரணும்? இப்பவே. முடியலன்னா நாளைக்கு. சரி, நாளைக்கு காலையில நான் வரேன். வேற யாரும் நாளைக்கு வராம பாத்துக்க. ஆட்டும். சாரதாவும் ரிசீவரை வைத்தாள். அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்து வந்தாள். மருந்துகளை தந்தாள். அம்மா உறங்கத் தொடங்கினாள். சாரதாவுக்கு சுத்தமாக உறக்கம் துளைந்தது. இனி நான் படிக்க முடியாது. வேலை கிடைக்குமா எனக்கு? 17 வயது பெண்ணுக்கு என்ன வேலை கிடைக்கும்? பள்ளி இறுதி வரை நல்ல கான்வென்ட்டில் படித்ததால் சாரதா அபாரமான ஆங்கில புலமை பெற்றிருந்தாள். அது உதவுமா? அம்மாவை உட்கார வைத்து நான் உழைத்தே ஆக வேண்டும். பாவம், எனக்காக மெழுகாக உருகியவள். செய்த தொழில் கேவலம்தான். ஆனால் அவள் அம்மா. எனக்கு என் அம்மா என்றுமே கேவலம் இல்லை. நள்ளிரவுக்கு மேல் சாரதா உறங்கி போனாள். சீக்கிரமே எழுந்து விட்டாள். குளித்து உடை மாற்றி தயாராகிவிட்டாள். அம்மா மருந்தின் மயக்கத்தில் உறங்கி கொண்டிருந்தாள். பல இரவுகள் உறங்காத உறக்கத்தையெல்லாம் இப்போது உறங்கி தீர்க்கிறாள் அம்மா. காலை 9 மணிக்கு வாசலில் கார் வந்து நின்றது. நல்ல சிவம் வந்து விட்டார். சாரதா குழந்தை காலம் தொட்டே அடிக்கடி இந்த மனிதரை பார்க்கிறாள். நல்ல நிறம், இரட்டை நாடி உடம்பு, கன்னத்தின் பளபளப்பு எல்லாம் நிறைந்த மனிதர். அம்மாவின் வாடிக்கையாளர். நல்ல சிவம் நேராக மாடியேற, சார் ஒரு நிமிஷம். அவர் நின்றார், திரும்பினார். சாரதா அவர் எதிரே நின்று கொண்டிருந்தாள். நீ? சாரதாவோட பொண்ணு. ஓ, நீ காலேஜ்ல படிக்கிற இல்லையா? வெளியூர்ல? ஆமா. குட், நல்லா வளர்ந்துட்டியே. எப்ப வந்த? 4 நாள் ஆச்சு. வெல், அம்மா ரூம்ல இருக்கா இல்லையா? இருக்காங்க. அவர் படியேற தொடங்க, சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ பேசணுமா? ப்ளீஸ். அவர் படியிறங்கி வந்தார், உட்கார்ந்தார். சாரதா எதிரே வந்து உட்கார்ந்தாள். அம்மா உடம்பு சரியில்லாம 1 வார காலம் ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நானே இங்க லீவ்ல வந்த அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா பூரண ஓய்வுல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? அம்மா கேட்க மாட்டாங்க. நான் வாழணும்னு இத்தனை காலம் தன்னை அம்மா அழிச்சுக்கிட்டது போதும். இனிமே நான் அனுமதிக்க மாட்டேன். அவர் பேசவில்லை. அம்மா வாழ்ற வாழ்க்கை எனக்கு தெரியும். கடந்த காலம் பத்தி விமர்சனம் இனிமே அவசியம் இல்ல. ஆனா அம்மா இனிமே தொழில்ல இறங்க மாட்டா. நல்ல சிவம் சற்றே ஆச்சரியமாக கண்ணகல சாரதாவை பார்த்தார். சார், நான் உங்ககிட்ட இப்படி பேசுறத எங்க அம்மா பார்த்தா கோவப்படுவா. ஆனா நான் பேசித்தான் ஆகணும். வேற வழி இல்லை. நான் இங்க பலதும் பார்த்து பிஞ்சில பழுத்தவ. எனக்காக வாழ்ந்த எங்க அம்மாவை நான் காப்பாத்தியே ஆகணும். அதுக்கான நேரம் இதுதான். அவர் பேசவில்லை. நீங்கள்லாம் தந்த பணத்துலதான் எங்க வாழ்க்கையோட அடித்தளம் போடப்பட்டிருக்கு. அதை நான் மறுக்கல. ஆனா இப்ப பேஸ்மெண்ட்ல விரிசல் வழ தொடங்கியாச்சு. உடனே கவனிக்கலன்னா கட்டிடத்துக்கே ஆபத்து. அம்மாவை நான் பாதுகாக்கணும். அதுக்கு பணம் வேணும். படிப்பை நான் தொடர முடியாது. எனக்கு நல்ல ஆங்கில புலமை உண்டு. படிப்பும் ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிருக்கேன். எனக்கு உங்களால வேலை வாங்கி தர முடியுமா? நல்ல சீவம் எழுந்தார். ஏன் சார், நான் பேசினது பிடிக்கலையா உங்களுக்கு? இல்லம்மா, இந்த வீட்டுக்கு உடம்பு பசிக்காக மட்டும்தான் இது வரைக்கும் நான் வந்திருக்கேன். அதை உங்க அம்மா தீர்த்து வைப்பா, போயிருவேன். ஆனா இப்படி ஒரு கேள்விய அவ மகளான நீயே கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல. கால் வைத்து கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியா இருக்கலாமே சார். ஆண்டாள், மேலிருந்து குரல் கேட்டது. நான் மேல போறேன் சாரதா. உனக்கு நல்ல பதிலா நான் சொல்றேன். மேலே வந்தார். கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தாள் அம்மா. ஒன்னும் இல்ல, வெறும் ரத்த அழுத்தம் தான். நல்ல சிவம் கட்டில் அருகில் ஸ்டூல் போட்டு அமர்ந்தார். ஆண்டாள் தேநீர் கொண்டு வந்தாள். ஆண்டாள், கதவை சாத்திட்டு போ. சாரதா இங்க வர வேண்டாம். சரிம்மா. ஆண்டாள் கதவை சாத்திவிட்டு போக அம்மா நல்ல சிவம் அருகில் வந்தாள். சட்டென அவர் கைகளை பிடித்து கொண்டு அழத் தொடங்கினாள். ஏன் நீ இப்ப அழற? அவர் மார்பில் சரிந்தாள். உடம்ப மட்டும் இல்லாம என் பிரச்சனைகளையும் பார்க்க நினைக்கிற ஒரே மனுஷன் நீங்க தான். அழாதம்மா. ஒரு காலத்துல நீங்க கேப்பீங்க, நினைவு இருக்கா? என்னது? உன்னை நான் அதான் வச்சுக்கிறேன், எனக்கு மட்டுமே நீ சொந்தமா இருன்னு. நீதான் ஒப்புக்கலையே. ஏன் ஒப்புக்கல? நீங்க திடீர்னு மனசு மாறி என்னை கைவிட்டுட்டா இருக்கிற தொழிலும் போயிடும். மகளை எப்படி நான் காப்பாத்துவேன்னு கவலைப்பட்டிருக்கேன். அதாவது என்ன நீ நம்பல. இப்ப நம்புறேன். என்ன நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டுமே நான் சொந்தமா இருக்கேன். நல்ல சிவம் பார்த்தார். எனக்கு வயசு 52. மேற்படி ஆசைகள் வேகம் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆடி தீத்தாச்சு. இத்தனை வருஷமா அலுப்பு தட்டுது. ஏன் ஒரு ஒரு இவளை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? பயமா? இல்லம்மா, அதுக்காக நான் சொல்லல. டாக்டர் என்ன சொன்னாரு உனக்கு?
அவர் 1000 சொல்லுவாரு, கடைபிடிக்க முடியுமா? நான் அக்கடான்னு உட்கார்ந்தா எப்படி குடும்பம் நடக்கும்? என் மகளை பட்னி போட நான் தயாரா இல்ல. அதனால நான் உழைச்சே ஆகணும். இந்த பாரு, இந்த வீட்டுக்கு வரவன் வேத பாராயணம் பண்ண வரல, சுகம் தேடி வரான். அது இனிமே உன்கிட்ட அத்தனை நல்லபடியா கிடைக்காது. டாக்டர் உத்தரவு மீறி நீ செயல்பட்டா மறுபடியும் ஆஸ்பத்திரி தான். வரவும் இல்லாம எத்தனை நாள் செலவு பண்ணுவ? அவள் அழுதாள். இந்த பாருமா, உன் வீட்டு வாசல்ல தொங்குற சிவப்பு விளக்க கழட்டு. அதை நான் கழட்டிட்டு எப்படி? வாழ்ந்துதான் ஆகணும். என் மக படிப்பு கூட முடிக்கலையே, பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கால. அதனால இந்த 17 வயசுல அவளை வேலைக்கு அனுப்பணுமா? நான் மாட்டேன். என் மக கஷ்டப்படக்கூடாது. அவளை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கிற வரைக்கும் நான் உழைச்சே ஆகணும். உளராத, உன்னால் அது முடியாது. அப்புறம் உன் மக என்கிட்ட பேசிட்டு தான் இங்க அனுப்புனா. என்னது? சாரதா உங்ககிட்ட பேசினாளா? ஆமா. என்னன்னு? அவளுக்கு ஒரு வேலை வாங்கி தரும்படி என்னை கேட்டுக்கிட்டா. வேலையா? ஆமா, அந்த பொண்ணு புத்திசாலி. இத்தனை தெளிவான ஒரு பொண்ணை நீ எப்படி பெத்த? குப்பையில ஒரு வைரம். இங்குள்ள நிலைமை, உன் வாழ்க்கை, எதிர்காலம் சகலமும் பேசுறா உன் பொண்ணு. ஆழமா அறிவுபூர்வமா யோசிக்கிறா. நான் ஆச்சரியப்படுறேன். அம்மா மிரண்டாள். அவளை நான் இங்க கூப்பிடுறேன். வேணாம், வரக்கூடாது அவ. நீ சும்மாரு. உன்னை விட அவளுக்கு புத்தி இருக்கு, வரட்டும், அவளை பேச விடு. அவர் வெளியே வந்தார். ஆண்டாள், சாரதாவை இங்க வர சொல்லு. உள்ளே வந்தாள். அந்த நிமிடத்தின் முடிவில் சாரதா தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தாள். அம்மாவை பார்த்தாள். நீ உட்காருமா. சாரதா தயங்கியபடி உட்கார்ந்தாள். சொல்லுவோம் அபிப்பிராயத்தை. அம்மாட்ட நான் அதை தனியா பேசிக்கிறேன். நான் கேட்ட உதவியை மட்டும் நீங்க செஞ்சா போதும். நிச்சயமா செய்யறம்மா. அப்படி ஒரு வேலை எனக்கு உங்களை மூலமா கிடைச்சிட்டா சின்னதா ஒரு வீடும் வேணும். எதுக்கு? இந்த பெரிய வீடு, ஆடம்பரம், தொலைபேசி இதெல்லாம் இல்லாம கூட வாழ முடியும். தினசரி தேவைக்கு சின்னதா ஒரு வீடு, அரை வயித்து கஞ்சி, ஆடைகள், அவ்வளவுதான். சரிம்மா, உடனடியா நீங்க செஞ்சா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். கண்டிப்பா செய்யறம்மா. அவர் எழுந்தார். நான் புறப்படுறேன், நீ அலட்டிக்காத. பல பாவங்களுக்கு மத்தியில நீ செஞ்ச ஒரே புண்ணியம் சாரதா. அவ சொல்ல கேட்டு நட. வரேன் சாரதா. பணம் எதுவும் வேணுமா? வேண்டாம் சார். அவர் போய்விட்டார். அம்மா கண்ணீருடன் சாரதாவை பார்த்தாள். ஏம்மா அழற? இந்த அம்மாவை நம்ப நீ தயாரா இல்லை தானே? அப்படி எப்பம்மா நான் உன்கிட்ட சொன்னேன்? சாரதா, டாக்டர்கிட்ட நான் பேசிட்டேம்மா. உனக்கு பூரண ஓய்வு வேணும். இனிமே நீ உழைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அம்மா, சுவர் இருந்தா தான் சித்திரம். காரை பெயர்ந்து செங்கல் வெளியில தெரியுது. கட்டடம் பார்க்க வசீகரமா இல்லைன்னா வாடகைக்கு யாரும் வரமாட்டாங்க. அம்மா அதிர்ந்தாள். எனக்கு எல்லாமே புரியும்மா, நான் குழந்தை இல்லை. சாரதா, பருவ வயசுல இது மாதிரி விவரங்கள் தெரிய வந்தா படபடப்பா இருக்கும். சறுக்க கூட சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா நான் பிஞ்சில பார்த்தவ. உனக்கு தெரியாது. ஆனா உன்கிட்ட எதையும் மறைக்க நான் விரும்பல. இதே நல்ல சிவத்தோட ஒன்னையும் சேர்த்து பார்க்க கூடாத காட்சிகளை நான் எப்பவோ பார்த்துட்டேன். அம்மா முகத்தில் அசாத்திய வேதனை. விடு, அதெல்லாம் விதி. இப்ப பேச வேண்டாம். என்ன மன்னிச்சிரு சாரதா. எதுக்கு? உன் தொழில ஒரு நாளும் நான் கேவலமா நினைக்கலம்மா. நான் பக்குவப்பட்டுட்டேன். மனிதர்களை எடை போடுற சக்தி எனக்கு வந்தாச்சு. மூடி மூடி வச்சாதான் வசீகரம், வெறி, ஆரவாரம் எல்லாமே. திறந்து போட்டுட்டா தீந்து போச்சு சங்கதி. என்னை பட்டி தீட்டின பல்கலைக்கழகம். அம்மா அழுதாள். நல்ல சிவத்தை பார்த்தப்பவே நான் எடை போட்டுட்டேன். அவர் பசியை தீத்துக்க உங்ககிட்ட வந்தாலும் பாந்தமான மனுஷன். இல்லைன்னா நான் பேச முடியாது. உங்க அம்மா சொந்தா என்ன, நீ தொடங்குன்னு சொல்லுவாரு. சாரதா, அம்மா அலற. இருமா, நெருப்புனா வாய் வேவாது. இப்ப நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசுற நேரம் வந்தாச்சு. நீ என்னடி சொல்ற? பிடிவாதமா உன் தொழில நீ தொடர்ந்தா மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வருவ. தகவல் தெரிஞ்சா நான் நிம்மதியா படிக்க முடியுமாம்மா? ஓடி வருவேன். இத்தனை நாள் நல்ல சிவம் உட்பட எல்லார்கிட்டையும் நிறைய நீ மறைச்சிருக்கலாம். ஆனா இனிமே நீ ஆஸ்பத்திரிக்கு போனா எல்லாருக்கும் தெரியும். வரவு குறையும். அல்லது நான் பார்வையில பட்டா 2வது இன்னிங்ஸ் ஆடத்துக்கு துவக்க ஆட்டக்காரரா என்னை எதிர்பார்ப்பாங்க. சாரதா, விளையாட்டுல, உத்தியோகத்துல, சினிமால, இப்படி எல்லாத்துலயும் குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு மேல ஓய்வு உண்டுமா? ஓய்வு இல்லாத தொழில் அரசியலும் இதுவும் தான். என்னை நேரடியா கேட்பாங்க. இல்லைன்னா உன் காதுபட சாரதா தொடரட்டும் தொழிலன்னு சொல்லுவாங்க. உன்னால அதை தாங்கிக்க முடியுமா? நீ இத்தனை நாள் பட்டது என்ன ஒரு வேசியாக்கவா? சொல்லுமா? இல்லம்மா, இல்ல. நமக்கு இந்த ஆடம்பரம் வேண்டாம். தொழில் மாறுது. யாரையும் திருப்தி ஏற்படுத்தணும்னு இல்ல. குடியிருக்க ஒரு கூரைக்கு கீழே கொஞ்சம் பாதுகாப்பா இடம், அது போதாதாம்மா? சாரதா, சொல்லுமா. நீ வேலைக்கு போறதா முடிவே பண்ணிட்டியா? வேற வழி இல்லம்மா. நான் இத்தனை நாள் பட்ட பாட்டெல்லாம் வீணா போச்சா? யார் சொன்னது? நான் படிச்சுட்டேனே. குறைஞ்சபட்ச கல்வி எனக்கு நீ தந்தாச்சு. அதை வச்சு நான் தான் என்ன வளர்த்துக்கணும். இது நடக்குமா? அம்மா, கெட்ட தொழில் சுலபமா வசப்படும். ஆனா நல்லதை அடைய கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அது வரைக்கும் காத்திருக்க கூடாதா? அம்மா பேசவில்லை. ஏம்மா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்லம்மா, உன்னை மகளா பெத்ததுக்கு நான் பெருமைப்படணும்.
உனக்கு வெறும் பணம் தான் நான் இத்தனை நாள் தந்திருக்கேன். மத்தபடி என்னால இந்த அம்மாவால நீ பட்டதெல்லாம் அவமானங்களும் வேதனைகளும் தான். தப்பில்லம்மா. அவமானங்களை அர்ச்சனை பூக்களா ஏத்துக்கிற மனசு எனக்கு உண்டு. சாரதா எழுந்தாள். அம்மா, அளவுக்கு அதிகமா நீ பேசிட்ட. உன் உடம்பு தாங்காது. கண்ணை மூடிப்படு. சாரதா, எதுவானாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இல்லைன்னா சாயங்காலம் வரேன் நான், புரியுதா? வெளியே வந்தாள். ஆண்டாள், என்னம்மா கூப்பிட்டீங்களா? நான் வீட்டுல தான் இருப்பேன் இந்த வாரம். தப்பி தவறி நான் வெளியே போயிருந்த சமயம் அம்மாவை பார்க்க எந்த நாயாவது வந்தா அவங்கள உள்ள சேர்க்காத. சரிம்மா. அடுத்து வந்த 3 நாட்களில் அம்மா இன்னும் தெளிந்து விட்டாள். எழுந்து குளித்து தன் வேலைகளை தானே பார்த்து கொள்ளும் அளவுக்கு தேறிவிட்டாள். 4வது நாள் நல்ல சிவம் வந்தார். சாரதா, சொல்லுங்க சார். இந்த விலாசத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் எழுதி என் கையில அதை கொடுத்துரு. ரொம்ப வேண்டப்பட்ட பாட்டி தான், உனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். அப்படியா சார்? சம்பளமும் கணிசமா ஒரு தொகை வரும். நிச்சயமா மரியாதையா வாழ முடியும். உடனே எழுதி கொடு. சாரதா அவசரமாக விண்ணப்பம் தயாரித்தாள். அவரிடம் தந்தாள். உனக்கு டைப்பிங் தெரியுமா? கொஞ்சம் தெரியும் சார். பரீட்சை வரைக்கும் வரல. அதையும் அப்ளிகேஷன்ல போட்டிருக்கியா? போட்டிருக்கேன் சார். நல்லது, நான் வரேம்மா, தயாரா இரு நீ. சார், அப்படியே ஒரு வீடு இருமா, படிப்படியா வரலாம், கிடைக்கும், நானே ஏற்பாடு பண்றேன். நல்ல சிவம் புறப்பட்டார். வழியில் பெட்ரோல் போட வண்டியை நிறுத்த, ஹலோ நல்ல சிவம். அட குகனா, என்னப்பா இந்த பக்கம்? ஒரு வேலையா வந்தேன். ஆமா, நம்ம அம்சா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கா? ஆமா. ஏன், மர்ம நோயா? அடச்சி, ரத்த அழுத்தம்யா. நீ எதையாவது கிளப்பி விடாத. மொத்தத்துல அம்சா நீ உபயோகம் இல்ல. நல்ல சிவம் பேசமில்லை. அம்சா பொண்ணு வெளியூர்ல படிக்குதுன்னு சொன்னாங்க. வாரிசு தொழிலுக்கு வரக்கூடாதா? வாய மூடுறா. நீ ஏன் ஆத்திரப்படுற நல்ல சிவம்? பாப்பா ஓம் படைப்பா? அந்த அதிர்ஷ்டசாலி நான் இல்லடா. என்ன சொல்ற? பாரு குகன், இனிமே அந்த வீட்டுக்கு போகாத. உன்ன மாதிரி கெட்ட காற்றுகள் அங்க இனி வீசக்கூடாது. நல்ல சிவம். அவர் வண்டியை எடுத்தார் வேகமாக. ச, எத்தனை மட்ட ரகமான புத்தி! அம்மாவின் தொழில் மகளுக்காம். நல்ல விதமாக யாரையுமே இவர்கள் வாழ விட மாட்டார்களா? பெண் வயிற்றில் பிறந்தும் பேய்களாக நடமாட எப்படி இவர்களால் முடிகிறது? மேலும் 2 நாட்கள் ஓட அம்சாவின் பழைய வாடிக்கையாளர்கள் மெல்ல மெல்ல தலை காட்ட தொடங்கிவிட்டார்கள். சாரதாவின் உத்தரவின் பேரில் ஆண்டாளுக்கு அவர்களை திருப்பி அனுப்புவதே தொழிலாக இருந்தது. கூடுமானவரை சாரதா யார் கண்ணிலும் படாமல் அம்மாவின் அறையே கதி என கிடந்தாள். சாரதா, என்னம்மா? எல்லா விவரமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பின்னால நீ என் கூட இருக்கிறது எனக்கே பயமா இருக்குடி. நான் பயப்படலம்மா. நான் வாழ்ற வாழ்க்கை அப்படிடா என் கண்ணு. நீ அழகான அம்சமான பொண்ணு. இந்த வெறிநாய்கள் கண்ணுல நீ பற்றக்கூடாது. படாதுமா. பட்டாலும் என்னை யாரும் நெருங்க முடியாது. நான் வெறுக்கிறேன் இத. நானும் விரும்பி விழலடி சாரதா. ஒரு மிருகம் பலவந்தமா என்ன சூறையாடுனதான் எனக்கும் ஆரம்பம். ஒரு முறையோ பல முறையோ இழப்பு இழப்பு தானே. விடுமா, கடந்த காலத்தை பத்தி இனிமே நீ பேசவே கூடாது. சாரதா, சொல்லுமா. நல்ல சிவம் செல்வாக்கு உள்ளவரு. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறாரு. அவரால உனக்கு வேலை வாங்கி தர முடியும் நிச்சயமா. அது போதுமேம்மா. அப்புறம் தானே சாரதா பிரச்சனையே இருக்கு. என்னம்மா பிரச்சனை? நான் இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சா யாரும் நமக்கு வீடு தர மாட்டாங்கடா கண்ணு. அதனால இது என் வாடிக்கையாளர் ஒருத்தர் வீடு. அவர் போக சொல்ல மாட்டாரு. சரிம்மா. ஆனா இத வீடுன்னு நினைக்காம விடுதியா நினைச்சு வந்து இளைப்பாரிட்டு போன கூட்டம் ஒண்ணு உண்டு. அவங்க மூலம் பல பேருக்கு இந்த இடம் தெரியும். விருந்து தொடரும்னு நம்பிட்டு வரலாம்ல. சாரதா, அம்மா இல்லைன்னா மக இருக்காளேன்னு வருவாங்க. அந்த வெறி பிடிச்ச மனிதர்கள் கிட்ட இருந்து எத்தனை நாள் நான் தப்பிக்க முடியும்? நீயே சொல்லு. சரி சாரதா, நம்மளை பத்தி நிஜம் புது இடத்துல தெரிஞ்சா? இதுக்கு இப்ப எனக்கு பதில் தெரியல. ஆனா எனக்கு பயமா இருக்கு சாரதா. அம்மா, உன் ஆரம்பம் மோசமானது. அதோட பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக உடைஞ்சு போய் பழைய சேத்துல விழ வேண்டாம். மன உறுதி வேணும். ஜெயிக்க முடியும். நான் தீர்மானமா நம்புறேம்மா. இனிமே எல்லாமே நீதானே. உன் சொல்ல கேட்டு நான் நடக்கிறேன் சாரதா. அன்று மாலை நல்ல சிவம் வந்தார். சாரதா, நாளை காலையில 10 மணிக்கு உனக்கு நேர்முகம். தயாரா இரு. கிடைக்குமா சார்? நான் பலமா சிபாரிசு பண்ணிருக்கேன். உனக்கு புத்திசாலித்தனமும் இருக்கு. கிடைக்கும்னு நம்புமா. நீங்க செய்யற உதவிகளை மறக்க மாட்டேன் சார். செஞ்ச பாவங்களுக்கு மனுஷன் பரிகாரம் தேட வேண்டாமா சாரதா? மனுஷ பிறவிக்கு எப்பவும் ஒரு பயம் இருக்கு சார். அது இல்லைன்னா அப்புறம் தர்மம் தொலைஞ்சு போகுமா. நான் வரேன். சாரதா மறுநாளைய விடியலுக்காக ஆர்வம் சுமந்த கவலையுடன் காத்திருந்தாள். நல்ல சிவம் சிபாரிசு செய்திருந்த கம்பெனி பெரிய கம்பெனி. இந்திய அயல்நாட்டு கூட்டுறவு நிறுவனம் நன்றாக பராமரிக்கப்பட்டு வந்தது தெரிந்தது. நல்ல சிவமே காலையில் வந்து விட்டார். நீ ரெடியாமா சாரதா? போலாம் சார். அவளை அழைத்து வந்தார் நல்ல சிவம். வேண்டிய அளவு சொல்லிட்டேன். இனிமே உன் சாமர்த்தியம். சரி சார். அவர் வெளியே உட்கார்ந்திருந்தார். சாரதா உள்ளே போனாள். மத்திய தர வயதை சேர்ந்த இருவர் இருந்தார்கள். ஒருவர் இந்தியர், அடுத்தவர் அயல்நாட்டுக்காரர். அவளை உட்கார சொல்லிவிட்டு இருவரும் மாறி மாறி ஆங்கிலத்தில் கேள்விகளை ஆரம்பித்தார்கள்.
சாரதா கூடுமானவரை சளைக்காமல் நேர்த்தியாக பதில் சொல்லிக் கொண்டே வந்தாள். வெல், பர்சனல் கேள்விக்கு வருவோம். உன் அப்பா எங்க வேலை பாக்குறாரு? சாரி, அவர் உயிரோட இல்ல. எப்ப இறந்து போனாரு? நான் அவரை பார்க்கல. நான் பிறந்தப்போ ஒரு விபத்துல அப்பா இறந்து போயிட்டாரு. அப்படின்னா உன் குடும்பம் எப்படி நடந்தது? என் அம்மா கூலி வேலை, சமையல் வேலை இப்படி செஞ்சு பிழைச்சா. சாரி, நாங்க அப்படி கேள்விப்படல. பின்ன உனக்கு அப்பா யாருன்னு தெரியாது, உன் அம்மா ஒரு விலை மாதுன்னு கேள்விப்பட்டோமே. சாரதா பேசவில்லை. சாரதா, நீ பொய் சொல்லியிருக்க. நிஜம் பேசாத ஒரு பொண்ண எப்படி நம்பகமா எங்க கம்பெனில வேலைக்கு வச்சுக்க முடியும்? நாங்க வித்தியாசமான நிறுவனம். ஒருத்தர் நேர்முகம் வர்றாங்கன்னு ஆயிட்டாலே அவங்கள பத்தி சகலமும் அலசிடுவோம். சாரதா இப்போது பேசவில்லை. சாரதா இப்போதும் பேசவில்லை. இதுக்கு உன் பதில் என்ன? நிமிர்ந்து பார்த்தாள். எஸ், நான் சொன்னது பொய் தான். ஏன் சொன்னேன்? விபச்சாரம் தப்பான ஒரு தொழில்ங்கிற காரணத்தால சமூகத்தோட பார்வையில அது தப்புதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது புனிதம். என் தாயார் தன் உடம்ப பணயம் வச்சு என்ன ஆளாக்கப்பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவங்கள பராமரிக்க, நஷ்டத்தை போக்கத்தான் நான் வேலை தேடி வந்திருக்கேன். எனக்கு அப்படி அவங்க பொண்ணுன்னு சொல்றது பெருமைதான். சமூகத்துல உனக்கு முதலெழுத்து இல்ல, ஐ மீன் இனிஷியல். யார் சொன்னது? எங்க அம்மா பேரை வச்சுப்பேனா? அது சமூகத்துல பழக்கம் இல்ல. யார் சமூகம்? தன் சுகத்துக்காக எங்க அம்மா உடம்ப சக்கச்சாரா பிழிஞ்ச ஆண் மிருகங்கள் வாழ்ற இந்த சமூகத்தை நான் ஒப்புக்கல. அது மாதிரி ஆண்களோட முதலெழுத்த வச்சுக்கிறத விட மொட்டையாவே இருக்கலாம் என் பேரு. இருவரும் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள். நீ 10 நிமிஷம் வெளியில இருமா. அவள் வெளியே வந்தாள். நல்ல சிவம் ஆவலாக ஓடி வந்தார். என்ன சாரதா? தெரியல சார். நிறைய கேள்விகள் கேட்டாங்களா? கேட்க கூடாத கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. நீ என்னம்மா சொல்ற? அம்மாவோட வாழ்க்கை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அத துருவுனாங்க. ஓ, நான் இத சத்தியமா எதிர்பார்க்கல சாரதா. உனக்கு இந்த வேலை வேண்டாம், வா போலாம். இருங்க சார், ஆத்திரப்பட வேண்டாம். எங்க வேறு அழுகல் தான். அதை விமர்சனம் பண்றாங்களேன்னு கோபப்பட முடியுமா? எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். 17 வயசுல எப்படிமா உனக்கு இவ்வளவு பக்குவம் வந்தது? பார்க்க கூடாததை பார்த்த காரணமா, கேட்க கூடாததை கேட்கிற காரணமா? பியூன் வந்தான். வர சொல்றாங்க. சாரதா திரும்பவும் உள்ளே வந்தாள். வெல் சாரதா, உனக்கு இங்க நாங்க வேலை தர்றதா தீர்மானம் பண்ணிருக்கோம். உன்கிட்ட கடுமையான உழைப்பை நாங்க எதிர்பார்க்கிறோம். உன் வேலைக்கான உத்தரவு தயாராயிட்டு இருக்கு. நீ எப்ப வேலையில சேர முடியும்? நாளைக்கே? நாள் பார்க்க வேண்டாமா? நாள் பார்த்து வாழ்ற நிலைமையில நாங்க இல்ல. இனி வரப்போற நாட்கள் நல்ல நாட்கள் நம்புறேனா. நீ ஆர்டரை வாங்கிட்டு புறப்படலாம். உனக்கு பணம் எதுவும் வேணுமா? அவசியம் இல்ல சார். வெளியே வந்தாள். நல்ல சிவத்திடம் நன்றி சொன்னாள். அந்த அலுவாலியா வட இந்தியனா இருந்தாலும் தமிழ்நாட்டுல வளர்ந்து வந்தாம்மா. எனக்காக செய்வான். உன்னையும் பிடிச்சிருக்கு அவனுக்கு. ஃபாரின்காரன் தலையாட்டுவான் இவன் சொல்லுக்கு. எப்படியோ ஒரு புது வாழ்க்கை தொடங்க போது உனக்கு. தொடங்கட்டும். வேலைக்கான உத்தரவை வாங்கி கொண்டு வெளியே வந்தாள். சார், எனக்கு ஒரு வீடும் உடனடியா வேணும். ஏற்பாடு பண்றமா? அவளை வீட்டில் கொண்டு வந்து விட்டார் நல்ல சிவம். விவரமறிந்து அம்சா ஆனந்தப்பட்டாள். அம்சா, உன்னை நான் தப்பா எத்தனையோ நாள் பயன்படுத்தியிருக்கேன். பரிகாரம் தேடிக்கிட்டேன். இப்போ நான் அப்புறமா வரேன். சாப்பிட்டுட்டு போலாமே சார்? இல்லம்மா, அப்புறமா பார்க்கலாம். அவர் போய்விட்டார். சாரதா, இப்படி வாடா கண்ணு. என்னம்மா? எனக்கு வேதனையா இருக்கு. எதுக்குமா? உன்னை ஒரு மகாராணியாட்டம் வளர்த்து சீரும் சிறப்புமா ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். இருமா, இந்த தொழில சம்பாதிச்சா. சாரதா, நான் உன் மக. எனக்கு அவ்வளவு சுலபமா கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன். சாரதா, அம்மா அதை பத்திலாம் இப்ப பேச வேணாம். இனிமே தொடங்குற புது வாழ்க்கை நமக்கு நல்லதா அமையட்டும். நீ தானடி உழைக்கணும். தப்பு இல்லையம்மா. இந்த உழைப்புல கௌரவம் இருக்கே. வேலை பார்த்துக்கிட்டே தொடர்ந்து படிக்க போறேன். நல்ல விதமா வாழ்க்கையில முன்னேறலாம் இல்லையா? ஒரு வேசி மகள் நல்லபடியா வாழ்ந்தான்னு உலகம் புரிஞ்சுக்கட்டுமே. அம்சா அழுதாள். இனிமே நீ அழக்கூடாது, தெரியுதா? நிம்மதியா இரு, நான் இருக்கேன் உனக்கு. சாரதா போய் படுத்து விட்டாள். மறுநாள் காலை குளித்து சாப்பிட்டு விட்டு அம்மாவை வந்து நமஸ்கரித்தாள். நல்லா இருடி கண்ணு. உன்னை நான் படிக்க வச்சது வீண் போகல. ஜாக்கிரதையா இருமா. பாதுகாப்பை பத்தி இப்போதைக்கு யோசிக்காதம்மா. எனக்கு இந்த வீட்டை விட வெளியே அது அதிகமா உண்டு. சரிம்மா, போற இடத்துல நல்லபடியா நடந்துக்கோ. சாரதா அலுவலகம் வந்து விட்டாள். அவளுக்கென ஒரு கேபின் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்தியர்கள் தான் அதிகம். அயல்நாட்டுக்காரர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். பெண்கள் உத்தியோகம் பார்க்க தொடங்காத காலம் அது. அந்த அலுவலகத்தில் முதல் பெண் சாரதா. அத்தனை பேரும் அவள் அழகில் ஒரு மாதிரி கிறங்கி அவளிடம் பேச துடித்தார்கள். அலுவலகமே ஒரு புத்துணர்ச்சியுடன் இருந்தது. அலுவாலியா அழைத்தார். அவள் பார்க்க வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தி சொன்னார். சாரதா எழுதி கொண்டாள். தன் இருப்பிடத்தில் போய் உட்கார்ந்தாள். முதலில் சரியாக பிடிபடவில்லை. உணவு இடைவேளைக்குள் புரிந்துவிட்டது. அவளுக்கு கற்றுத்தர ஒரு கூட்டமே காத்திருந்தது. முதல் 4-5 நாட்களில் அலுவலகம் பழகி ஒரு மாதிரி ஈடுபாடு வர தொடங்கிவிட்டது. ஆனால் வேலை மூச்சு முட்டியது. தினசரி வீடு திரும்ப இரவு 8 மணி ஆனது. அம்சாவுக்கு கவலை.
நீ பயப்படாதம்மா, சம்பளமும் நல்ல சம்பளம், உழைக்காம வாங்க முடியுமா? 6வது நாள் மாலை 6:30 மணி சுமாருக்கு அந்த அலுவலகம் முழுக்க ஏறத்தாழ காலியாகிவிட்டது. சாரதா மட்டும் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். வெளியே நன்றாக இருட்டி விட்டது. மழைக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருந்தன. 7:30 மணிக்கு வேலை முடிய ஃபைலை எடுத்துக்கொண்டு அலுவாலியா அறைக்குள் நுழைந்தாள். வா சாரதா, நீங்க தந்த ஸ்டேட்மெண்ட் ஓவர் சார், பில்கள் ரெடி. தேங்க்யூ. ரொம்ப அழகா வேகமா வேலை பார்க்குற. நான் வேலைக்கு வச்ச முதல் பெண் நீ. சோட போகல. தேங்க்யூ சார். நான் புறப்படட்டா? இரு, உன் வேலை முடியல. சார், வெளியில ரொம்பவும் இருட்டி போச்சே, நாளைக்கு வந்து வேலை செஞ்சா போதாதா? நினைச்சிட்டா முடிச்சிடணும்னு நினைக்கிறவன் நான். அலுவாலியாவிடம் ஒரு மாதிரி வாசனை வந்தது. குரலில் கொஞ்சம் தடுமாற்றம். குடித்திருக்கிறானா? தன் வீட்டில் இதே வாசனையுடன் பல ஆண்களை பார்த்ததுண்டு. அதனால் சாரதா பயப்படவில்லை. எனக்கும் டயர்டா இருக்கு சார், எனக்கு உத்தரவு கொடுங்க. அலுவாலியா எழுந்து வந்தான். தள்ளாடி நடந்து கதவை தாளிட்டான். சாரதா திடுக்கிட்டாள். எதுக்கு இப்ப கதவை சாத்துறீங்க? அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது அந்தரங்கமா இருக்க வேண்டாமா? என்ன சொல்றீங்க? நெருங்கினான் அலுவாலியா. அவளையே பார்த்துவிட்டு அவள் தோளில் படக்கென கை போட்டான். கையெடுங்க சார். எதுக்கு? எனக்கு இப்ப நீ வேணும் சாரதா. தப்பு சார். சம்பளத்துக்காக, வயிற்று பழைப்புக்காக நான் உத்தியோகம் பார்க்க வந்தவ. இப்படிலாம் கேவலமா நீங்க நடக்கக்கூடாது. இது கேவலமா? அலுவாலியா அட்டகாசமாக சிரித்தான். நிச்சயமா கேவலம்தான். அப்படின்னா நானும் நீயும் இந்த உலகத்துல இல்ல சாரதா. தாம்பத்தியம் நல்ல வழி. அந்த வழியில வந்தா இது கேவலம் இல்லதான் எனக்கும் தெரியும். அப்படின்னா அந்த வழியே வரலையே. உனக்கு அப்பா யாருன்னே தெரியாது. தாம்பத்தியம், ஒழுக்கம் இத பத்திலாம் நீ பேசக்கூடாது சாரதா. சார், இத பாரு, உங்க அம்மா ஊரறிஞ்சவ. அவளோட மக நீன்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நாள் உன்னால கற்போட வாழ முடியும் சொல்லு? சாரதா பேசவில்லை. ஓகே, நல்லபடியா வாழணும்டா நீ உத்தியோகம் பார்க்க வந்திருக்க. அக்ரீட். அடுத்தது என்ன? கல்யாணமா? ஒரு விபச்சார வீட்டுல வாழ்ந்த உன்னை எவன் கட்டிக்க வருவான்? காலம் முழுக்க நீ தனி மனுஷிதான். மனுஷ ஜென்மம் எடுத்தா ஆணோ பெண்ணோ சுகம் வேணும். அதை இப்ப நீ உணர மாட்ட. பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் 17. போக போக தாபம் அதிகமாகும். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இணங்கு, நான் தொடங்கி வைக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நீ வேசி ஆகணும்னு அர்த்தம் இல்ல. எனக்கு அப்பப்ப சுகந்தா. இந்த கம்பெனில உன்னை உச்சிக்கு கொண்டு வரேன். அதாவது உங்களுக்கு வப்பாட்டியா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அது கூட வெளியில தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஏன்? எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கே. உங்களுக்கு மட்டும் அது அவசியம், ஆனா எங்களுக்கெல்லாம் வேண்டாம். அப்படித்தானே? நல்ல தாய் வயிற்றுல பிறந்தவங்க கௌரவம் பத்தி பேசலாம். நீ பேசலாமா சாரதா? சாரி சார், உங்க அம்மாவை நல்லவன் என்னால ஒப்புக்க முடியல. கேவலமான எண்ணம் கொண்ட உங்களை பெத்தவ எப்படி நல்லவளா இருப்பா? என்னடி சொன்ன? ஆத்திரம் வருதா? ஒழுக்கமானவளோ ஓடுகாலியோ அம்மா அம்மா தான். சரி சரி, இப்ப என்ன சொல்ற? நீ என்ன தொட்டா தொட்ட கை இருக்காது. சாரதா, எனக்கு உன் வேலை வேண்டாம். குட் பை. நில்லு. நல்ல வேலையை உதறிட்டு தன்மானத்தோட உன்னால வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? நிச்சயமா. இந்த ஊர்ல என் செல்வாக்கு உனக்கு புரியாது. அட போயா, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படல. உன்னால முடிஞ்சத பாரு. நில்லு சாரதா. குட் பை. வேசி மகள் வேதாந்தியா வாழ முடியும்னு நினைக்கிறியா? நீ ஒரு பைத்தியக்காரி. அவன் கூச்சலிட்டான். சாரதா அங்கு நிற்கவே இல்லை. வேகமாக வெளியே வந்து விட்டாள். நன்றாக இருட்டி போயிருந்தது. மழை தூறலும் இருந்தது. ச்சே, என்ன வாழ்க்கை இது! கிடைச்ச வேலை 4 நாள் கூட முழுசா நிலைக்கலையே. இது மாதிரி தொடர்ந்தா என்ன ஆகும்? அவள் வீட்டை அடையும் போது இரவு 8:30. உள்ளே ஒரே கூச்சல். சாரதா பதட்டத்துடன் நுழைந்தாள். அம்மாவின் பழைய வாடிக்கையாளர் ஒருவன் குடிபோதையில் நிர்வாணமாக நின்று கூச்சல் போட்டு கொண்டிருந்தான். ஏய் அம்சா, வாடி, நான் போக மாட்டேன் இங்கிருந்து. அம்மா வெளியே வரவே இல்லை. ஆண்டாள் அவனை அப்புறப்படுத்த படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள். ஆண்டாள், போலீஸை கூட்டிட்டு வரேன்னா? இருடி, நானே போலீஸ்காரன் தான். அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரவன் தான். நீ அம்சா மகளா? அம்சமா இருக்க? உங்க ஆத்தா வேண்டாம், நீ வா, அதிகமா பணம் தரேன். அவனை அங்கிருந்து வெளியே தள்ளி கதவை உள்ளே பூட்டுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. வெளியே கூச்சலிட்டு கொண்டிருந்தான் கெட்ட வார்த்தைகளில். சாரதா சோர்ந்து போய் உள்ளே வந்தாள். சாரதா, சீக்கிரம் வேற வீடு பார்க்கணுமா? பார்க்கலாம், எனக்கு களைப்பா இருக்குமா, நான் போய் படுக்கிறேன். சாரதா, நீ சாப்பிடலையா? பசிக்கலம்மா. இவன் கூச்சல் போட்டதை பார்த்து பயந்துட்டியா? இல்லம்மா, எனக்கு தூக்கம் வருது. ஆண்டாள், கொஞ்சம் பால் இருந்தா குடு. பால் வந்தது. பருகிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டாள். நெஞ்சுக்குள் ஒரு மாதிரி எரிமலையின் அலன். வீட்டிலும் பாதுகாப்பில்லை, வெளியிலும் அது இல்லை. காரணம், இது நாள் வரை அம்மா நடத்திய வாழ்க்கை. இது பிராத்தல் ஹவுஸ். இங்கு வருபவர்கள் சுகம் தேடித்தான் வருவார்கள். பருவ வயதில் ஒரு பெண் இங்கு இருப்பது வேகமாக பரவும். எல்லோர் கவனமும் என் பக்கம் திரும்பும். எத்தனை நாள் நான் பாதுகாப்புடன் இருக்க முடியும்? வேலைக்கு போனாலும் வேசி மகள் என்று என்னை விபரீதமாகத்தான் அணுகுகிறார்கள்.
வீட்டில் கேட்கவே வேண்டாம். என் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. அம்மா நோயாளி, எத்தனை நாள் தாக்கு பிடிப்பாள்? அதன் பிறகு நான் தப்ப முடியுமா வெறி பிடித்த இந்த ஆண்கள் சமூகத்திலிருந்து? சாரதா இதுவரை ஒரு குருட்டு தைரியத்தில் இருந்து விட்டாள். இப்போது பயம் வந்தது. அம்மா தளர்ந்து விட்டதில் சகலமும் தலைகீழாகிறது. நல்ல சிவம் இதயம் உள்ளவர், அவர் உதவியை நாட வேண்டும். அவர் செய்வார். அம்மாவிடம் சொன்னால் உடைந்து போவாள். ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். பின்னிரவில்தான் உறக்கம் வந்தது. காலையில் ஆண்டாள் எழுப்பினாள். அம்மா ஆபீஸ் போல நேரமாச்சு. எழுந்தாள் சாரதா. தலை பாரமா இருக்காண்டாள் போல. சரிப்படு, காஃபி தண்ணி கொண்டு வரேன் சூடா. 1 மணி நேரத்தில் அம்மா வந்தாள். என்னம்மா சாரதா, என்ன செய்து உனக்கு? முடியலம்மா, ஆபீஸ்ல வேலை அதிகம், உடம்பு ஒத்துழைக்கல, லீவு போட்டுட்டேன். டாக்டர்கிட்ட போகணுமா? வேண்டாம்மா, மாத்திரை போட்டுக்கிட்டா சரியாகும். 11 மணிக்கு நல்ல சிவம் வந்தார். சாரதா, நான் உன் ஆபீஸ்க்கு போனேன், நீ வரலன்னு சொன்னாங்க. முடியல சார். சரி நீ படுமா. என்ன விஷயமா வந்தீங்க சார்? வீடு ஒண்ணு அமையுது, ஒரு கூடம் சமையல் கட்டு மட்டும்தான். வாடகையும் அதிகம் இல்ல. ஆனா இந்த வீட்டுல 8ல் 1 பங்கு கூட இருக்காது. சமாளிச்சுக்க முடியுமா? அம்மா அவசரப்பட்டாள். தாராளமா, பிரச்சனை இல்லாம வாழணும், வசதி பெருசு இல்ல. சாரதா, நீ ஒன்னும் பேசல. பணம் வேணுமே சார். உன் சம்பளத்துல அந்த சின்ன வீட்டுல தாராளமா குடுத்தனம் நடத்தலாம் நீங்க 2 பேரும். சம்பளம்னு ஒண்ணு வந்தா தானே சார் குடுத்தனம் நடத்த முடியும். புரியலம்மா, நான் வேலைக்கு போறதா இல்ல. ஏம்மா? அந்த அலுவாலியா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். பேசி மகள் வேசியாத்தான் வாழணும்னு முடிவு பண்றாங்க சார். அம்சா அழத் தொடங்கினாள். நீ இருமா, பிரச்சனைகளை நான் சந்திக்காம வாழ முடியாது. உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், முடியல. அலுவாலியா இவ்வளவு மோசமா? இங்குள்ள பல பேர் அலுவாலியாக்கள் தான் சார். நல்ல சிவம் ஆழமான அதிர்ச்சிக்கு போயிருந்தார். நான் அவனை கேக்குறேன், எதுக்கு சார்? தான் தப்புகளை ஒப்புக்கிற அளவுக்கு பெருந்தன்மை இருந்தா மனுஷன் ஏன் இப்படி இருக்கான்? விட்டுருங்க. நல்ல சிவம், என் சேமிப்புல உள்ள பணம் 6 மாசத்துக்கு தாங்கும். இந்த வீட்டை முடிங்க. நானும் சாரதாவும் போறோம். 6 மாசத்துக்குள்ள தெய்வம் வழி காட்டாதா? அம்சா, ஆமா, இந்த வீட்டுல பிரச்சனைகள் அதிகம். அங்க அது தொடராதுன்னு நம்புறேன். நீ என்னம்மா சொல்ற? தேடி பிடிச்சு வரமாட்டாங்களா? இல்லம்மா, 4 வட்டத்துல மறந்துருவாங்க. உங்க அம்மாவை நாடி இனி யாரும் வரமாட்டாங்க. நீ அவ்வளோ பாப்புலர் ஆகல. அம்சா உள்ளே போனால், 6 மாசத்துல எனக்கு வேலை கிடைக்கணுமே. நீயே தளர்ந்துட்டியாம்மா? இல்ல சார், ஆனா நிஜம் விரட்டுது. யோசிக்கும் போது எதிர்காலம் பயப்பட வைக்குது. தைரியமா இருமா, இன்னும் 1 வாரத்துல நீங்க காலி பண்ண தயாரா இருங்க. சார், என்னம்மா? நாங்க போற அந்த புது வீட்டோட உரிமையாளர் யாரு? அவருக்கு எங்க விவரம்லாம் தெரியுமா? ஒரு மளிகை கடைக்காரர் மனைவி உயிரோட இல்ல. ஆபத்தாச்சே. இல்லம்மா, அவர் தப்பானவர் இல்ல. ஒரே மகன் அயல் நாட்டுல வேலை பார்க்கறான். வருஷத்துக்கு 1 வாட்டி வருவான். உங்களை பத்தி எதுவும் நான் சொல்லல. அம்மா பொண்ணுன்னு மட்டும்தான் சொன்னேன். அவரும் கேட்டுக்கல. பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். நிச்சயம் வரும். நல்ல சிவம் கவலைப்பட்டார். இருக்கிறதையும் விட்டுட்டு வீதியில நிக்க முடியுமா சார்? அம்சா வந்தாள். அப்படி ஒரு நிலைமை வராது சாரதா. சரிம்மா. 4-5 நாட்களில் முன்பணம் தந்துவிட்டு ஒரு அதிகாலையில் போய் பாலை காய்ச்சினார்கள். நல்ல சிவமும் உடன் வந்தார். அந்த புதன்கிழமையே குடியேறி விட்டார்கள். ஏராளமான பொருட்கள், பர்னிச்சர் உட்பட சகலத்தையும் ஒரு அறையில் போட்டு பூட்டி விட்டு வந்தார்கள். புது வீடு தீப்பெட்டி சைஸில் இருந்தாலும் பிடித்திருந்தது. மளிகை கடைக்காரர் எதுவும் கேட்கவில்லை. 4-5 நாட்கள் ஓடிவிட அன்றைக்கு இரவு அவர் மேலே வந்தார். சாரதா சாரதா வெளியே வந்தால். இரவு 8:30. வாங்க ஐயா, உட்காருங்க. அம்மா, கொஞ்சம் காஃபி போடுறியா? வீட்டு ஓனர் வந்திருக்காரு. வேண்டாம்மா, நான் சாப்பிட்டாச்சு. நீங்க குடி வந்த உங்ககிட்ட நான் பேசல, அதான் வந்தேன். சரி சார், நான் ஏதோ ஒரு மெஸ்ல சாப்பாடு வரவழைச்சு சாப்பிட்றேன். வீட்டுல பெண்கள் இல்ல, பழகி போச்சு. இன்னும் 4 நாள்ல என் மகன் வரான் லண்டன்ல இருந்து. அப்படியா சார்? அவனுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. அங்கேயே சுய சமையல் தான். இங்க வந்து தடுமாறி போவான். உங்களால எனக்கு உதவ முடியுமா? சொல்லுங்க சார். அவனுக்கு 3 வேளையும் சாப்பிட ஏதாவது செஞ்சு தர முடியுமா? அதுக்கான பணத்தை நான் தந்துடுறேன். தாராளமா, அதுவா கஷ்டம்? அம்மா மெல்ல சொன்னாள். லண்டன்ல இருந்து படிச்சாலும் என் பிள்ளை ரொம்ப ஒழுக்கமானவன். ஒரு தப்பு தண்டான்னு போக மாட்டான். அப்படி அவனை நான் வளர்த்துட்டேன். அவனுக்கு 14 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா தவறிட்டாங்க. நானும் ஒரு ஞானி போலதான்மா வாழ்றேன். நாங்க உதவிகள் செய்ய தயாரா இருக்கோம். நன்றிம்மா. நீங்களும் இனி கஷ்டப்பட வேணாம். சாப்பாடு நாங்க தரோம். உங்க பிள்ளைக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, பண்ணி தரோம். சரிம்மா. அவர் முகத்தில் உற்சாகம் இருந்தது. ஐயா, நீங்க பெரிய கடை வச்சிருக்கீங்க. இந்த ஊறுகாய், பொடி வகையாரக்கள் இதெல்லாம் பண்ணி தந்தா விற்பனை ஆகுமா? கேக்குறேம்மா, அநேகமா ஆகலாம். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அது கரையறதுக்குள்ள ஒரு வருமானம் அமையணும் இல்லையா? நாங்களும் மானமா பிழைக்க ஆசைப்படுறோம். நிச்சயமா, நான் சொல்றேம்மா. சாரதா காஃபி தந்தாள். இந்த நேரத்துல எதுக்குமா? சாப்பிடுங்க சார். நாளை முதல் காஃபில இருந்து உங்களுக்கு வந்துரும் சார்.
அவர் கூச்சத்துடன் எழுந்தார். வரம்மா. சாரதாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அழுக்குப்படாத மனிதர். நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நம் கதை நாளை தெரிய வந்தால் இந்த மனிதர் அதை தாங்கிக் கொள்வாரா? கடவுளே, இந்த இடமாவது நிலைக்க வேண்டுமே. இவர் மகன் வேறு அயல் நாட்டிலிருந்து வருகிறான். அம்மாவுக்கும் இந்த கவலையெல்லாம் இருந்தது. ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. காலை எழுந்ததும் காஃபியும் 9 மணிக்கு அவர் வீட்டுக்கு குளிக்க வந்ததும் இட்லி சாம்பாரும் கொண்டு போய் கொடுத்தாள் சாரதா. சாம்பார் பிரமாதம்மா. இட்லி பூதான். இது மாதிரி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? மதியம் சாப்பிட வந்தார். வாழைப்பூ பிட்டு, கீரை மசியல், மோர் குழம்பு என அம்மா சமைத்திருந்தாள். அவர் ஒரு பிடி பிடித்தார். அப்பாடா, எந்திரிக்க முடியல என்னால. திருப்தியாக ஏப்பம் விட்டார். தன் வீட்டில் போய் படுத்து விட்டார். சாரதா ஆச்சரியப்பட்டாள். அம்மா, என்னடா இத்தனை நல்லா சமையல் வருமா உனக்கு? ஏன் சாரதா இப்படி கேக்குற? நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நாள் கூட வகையா குடுத்தனம் நடத்தினது இல்லையம்மா. நானும் நல்ல குடும்பத்துல பிறந்தவதான் சாரதா. வழி தவறி சேத்துல விழுந்துட்டேன். ஒரு குடும்ப பொண்ணுக்கே உரிய எல்லாம் எனக்கு தெரியும். பயன்படுத்த நேரம் இல்லையே. நீயே ஆண்டாள் சமையலத்தானே சாப்பிட வேண்டியிருந்தது. அதான் அதிசயப்படுறேன். நான் சில பொருட்கள் செஞ்சு தரேன். அவர் வியாபாரம் செஞ்சு பார்க்கட்டும். நம்ம நல்ல காலம் அது அமைஞ்சா வாழ்க்கை வளமாகட்டும். சாரதாவுக்கு நம்பிக்கை வந்தது. ஊறுகாய், சில பொடி வகையராக்கள், வத்தல் என்று அம்மா 3 நாள் பாடுபட்டு செய்து கொடுத்தாள். அம்மா, நாளைக்கு என் மகன் வரான். அவர் எடுத்து போனார். தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. தெரியல, வந்து அவனையே கேட்டு செய்யுங்க. காலை முதல் அவர் பரபரப்பாக இருந்தார். 9 மணிக்கு அந்த விமானம் வருவதாக சொன்னார்கள். அவர் புறப்பட்டு போய்விட்டார். அம்மா சமையலை தயார் செய்ய தொடங்கினாள். சரியாக 10 மணிக்கு வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. மளிகை இறங்கினார். பார்க்க அதிக உயரம் இல்லாமல் வசீகரமாக இருந்தான். பால்கோவா நிறம், பெரிய கண்கள், மீசை இல்லாத மேலுதடு, சற்றே பெண்தன்மை தூக்கலான முகம், குழந்தைத்தனமாக இருந்தான். வா மோகன். அப்பா, எனக்கு பசிக்குது. உனக்காக வீட்டு சாப்பாடே தயாரா இருக்கு. வீட்டு சாப்பாடா? ஆமாப்பா, நீ வந்து குழி. சாரதா அப்படி வாம்மா. வந்தாள். அம்மா, நீங்களும் தான். அம்மா எட்டி பார்க்க, இவங்களை நம்ம மாடி போர்ஷன்ல குடி வச்சிருக்கேன். 2 வாரம் தான் ஆச்சு. பெரியம்மா அபாரமா சமைக்கிறாங்க. சாப்பிட்டா உனக்கே புரியும். அப்படியாப்பா? அவர்கள் இருவரையும் பார்த்து வசீகரமாக சிரித்தான். உள்ளே போனான். குளித்துவிட்டு வேட்டியோடு வந்தான். சாரதா கவனித்துக் கொண்டே இருந்தாள். அயல் நாட்டில் இருந்தும் கை நிறைய சம்பாதித்தும் எந்த பந்தாவும் இல்லை. சொந்த மண்ணின் எந்த ஒரு பெருமையையும் அவன் புறக்கணிக்கவில்லை. சாப்பாடு ரெடியா சாரதா? ரெடி சார். சாரதாவே எடுத்து வந்தாள். அவனுக்கு இலை போட்டு பரிமாற தொடங்கினாள். டேபிள் மேல சாப்பிட மோகன். வேண்டாம்பா, நல்ல தமிழ்நாட்டு சமையல வேட்டி கட்டிக்கிட்டு சம்மணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டாதான் ருசி. அவர் சாரதாவை பார்த்து சிரித்தார். கேட்டியாமா, லண்டன் என் பிள்ளைய கொஞ்சம் கூட மாத்தலமா. அவன் ரசித்து ருசித்து சாப்பிட்டான். உள்ளங்கையில் ரசம் வாங்கி உறிஞ்சி குடித்தது ரம்யமாக இருந்தது. சாப்பாடு பிரமாதம்மா. சரி, நீ போய் படு. அவரும் சாப்பிட்டு விட்டு படுக்க போய்விட்டார். சாரதா மாடிக்கு வந்தாள். ஆசாமி பக்கா தமிழ்நாடு. சாரதா, இத்தனை நாள் காமவெறி பிடிச்சவங்க, மதுவுக்கு அடிமையானவங்கன்னு கேவலமான ஆண்களையே பார்த்து பார்த்து வெறுத்து போயாச்சு. இப்பதான் நல்ல காத்து வீச தொடங்கியிருக்கு. இது நிலைக்குமாம்மா? ஏன் சாரதா பயப்படுற நீ? இத்தனை பவித்திரமா, அதுவும் பெண்கள் இல்லாத வீட்டுல வாழ்ந்தும் உத்தமமா இருக்கிற இந்த அப்பாவும் பிள்ளையும் நம்ம ஆரம்பம் தெரிஞ்சா ஜீரணிப்பாங்களா? தெரியாமலே இருந்துட்டா அது கஷ்டம்மா. யார் மூலமாவது ஒரு நாள் தெரிய வரும். அத அப்ப பார்க்கலாம் சாரதா. மோகன் முதலில் கூச்சப்பட்டான். 1 வார காலத்தில் இயல்பாக பழங்க தொடங்கிவிட்டான். எத்தனை நாள் லீவ் மோகன்? 1 மாசம் சாரதா. சாதாரணமா இங்க வந்தா எனக்கு போர் அடிக்கும். இப்ப அப்படி இல்ல. நல்லா இந்த சாப்பாட்டை விட்டுட்டு போகவே மனசு இல்ல. தம்பி, எத்தனை நாளா அயல் நாட்டுல இருக்கீங்க? 20 வயசுல போனம்மா. இப்ப 3 வருஷம் முடியுது. இன்னும் 2 வருஷம் ஒப்பந்தம். அப்புறம் இங்க வந்துடலாம். அதுக்குள்ள மளிகை கடையா அப்பா பெருசாக்கிடுவாரு. நானும் சிறு தொழில் ஏதாவது தொடங்கலான்னு உத்தேசம். நல்ல யோசனை. அன்று மாலை அப்பா வந்தார். அம்மா, உங்க ஊறுகாய், பருப்பு பொடி, சுண்டக்காய் வத்தல் இதுக்கெல்லாம் வரவேற்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தயார் பண்ணி கொடுங்க. அப்பா, இதையே சிறு தொழிலா தொடங்குனா நாளைக்கு ஏற்றுமதி லெவல்ல கொண்டு போலாமே. முயற்சி பண்ணு. சாரதாவோட அம்மாவுக்கு பெரிய பதவியா கொடுத்து சம்பளம் கொடு. அம்மா சிரித்தாள். எனக்கா சம்பளமா? ஏம்மா வேணாங்க. சாரதாவோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவ நல்லா இருந்தா போதும். கால் வைத்து கஞ்சி பத்தாதா எனக்கு? மேலும் 2 வாரங்கள் ஓடின. மோகன் பெரும்பாலான நேரம் மாடியில் தான் இருந்தான். நண்பர்களையும் காணக்கூட அதிகமாக வெளியே செல்லவில்லை. சாரதாவிடம் பேசுவதிலேயே அவனுக்கு ஒரு தனி ருசி இருந்தது. சாரதாவும் விலகவில்லை. அதை விரும்பித்தான் செய்தாள். அப்பா, இந்த 3 வாரத்துல நான் கொஞ்சம் சதை போட்டேனா? நிச்சயமா மோகன். இன்னும் 2 வருஷ கான்ட்ராக்ட் இருக்கு. நடுவுல உடைச்சிட்டு வந்தா அது முடியாதுப்பா. விடமாட்டாங்க.
லட்சக்கணக்கா பணம் கட்ட வேண்டி வரும். அப்புறம் அங்க போய் சம்பாதிச்சுட்டு வந்ததுல என்ன அர்த்தம்? அதுக்கு இல்லடா மோகன், நீ புறப்பட இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. சோ வாட்? நீ சந்தோஷமா தான் புறப்படுறியா? உங்க கேள்வி புரியல மோகன். என் மனசுல சில எண்ணங்கள் விழுந்தாச்சு. அதை நான் சொல்லாம இனிமே தள்ளி போடுறதுல நியாயம் இல்ல. என்னப்பா அது? மாடி வீட்டு சாரதா பத்தி என்ன நினைக்கிற? நான் ஒன்னும் நினைக்கல. படவா, சரியா பதில் சொல்லு. நீங்க கேட்க நினைச்சத படக்குன்னு சொல்லிருங்க டாடி. அவர் மகனை பார்த்தார். சாரதா படியிறங்கினாள். மோகன், உனக்கும் சாரதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க நான் ஆசைப்படுறேன். சாரதா படிகளின் பாதியில் நின்றாள். மோகன் ஒன்றும் பேசவில்லை. நீ என்ன சொல்ற மோகன்? நல்ல குடும்பம், அம்மாவும் மகளும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் தராம வாழற ரகம். நமக்கும் வயிறார சாப்பாடு போடுறாங்க. முதல்ல இந்த உலகத்துல குளிர்ந்து போறது வயிறு தான்ப்பா மோகன். அதை திருப்திப்படுத்திட்டாங்க ரெண்டு பேரும். அப்புறம் என்ன? எனக்கு எந்த தடையும் இல்லப்பா. சாரதாவை இங்க வந்த நாள் முதல் நான் விரும்ப தொடங்கிட்டேன். படவா, எனக்கு அது தெரியும். நானும் உன் வயசை கடந்து வந்தவன் தான். நீ சொல்லி எதையும் நான் மறுத்தது இல்லையே மோகன். என்கிட்ட உன் விருப்பத்தை நீ சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம்ப்பா. ஆனா அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிய வேண்டாமா? தெரியணும் தான். இப்பவும் அந்த கேள்வி இருக்கே, கேட்டுருங்க. நானா? ஆமா, எனக்கு எல்லாமே நீங்க தான். முறைப்படி பேசிருங்க. ஆனா 2 வருஷ கான்ட்ராக்ட முடிச்சுட்டு தான் ஆகணும். அதுல தப்புலடா மோகன். சாரதா அவங்க அம்மா 2 பேர்கிட்டையும் பேசுறேன். நிச்சயமா அவங்க உன்னை நிராகரிக்க போறதில்ல. பரஸ்பரம் பிடிச்சிட்டா நிச்சயதார்த்தம் ஒண்ணு பண்ணி வச்சிடலாம். 2 வருஷம் கழிச்சு நீ வந்ததும் கல்யாணம். என்னப்பா? நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு 2 வருஷம் அந்த பொண்ணு காத்துட்டு இருக்கணுமாப்பா? வேற வழி? உனக்கு போய்த்தானே ஆகணும். நான் அதை சொல்லல. உடனடியா இப்ப நான் போறதுக்கு முன்னாலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். மோகன், அது சுலபம் இல்ல. ஏன்பா? கல்யாணம்னா உறவுகள் நட்புகள் 4 பேர் வர வேண்டாமா? வந்துதான் ஆகணுமாப்பா? மோகன், நீங்க கஷ்டப்படும் போது யாருப்பா வந்தாங்க? தாய் இல்லாத என்னையும் வளர்த்து குடும்பத்தையும் நிர்வகிக்க யார் உங்களுக்கு துணை நின்னாங்க? இப்ப விருந்து சாப்பிட மட்டும் சொந்தங்கள் வரணுமா? அவசியமே இல்ல. பின்ன இந்த வாரத்துல நல்ல நாளை பாருங்க. கோயில்ல வச்சு சாரதாவுக்கு தாலி கட்டுறேன். வீட்டுல அவளோட அம்மா விருந்து தயார் பண்ணட்டும். போதாதாப்பா? அப்பா யோசிக்க தொடங்கினார். என் அபிப்பிராயம் அது. ஆனா முடிவு நீங்க தான்ப்பா எடுக்கணும். ஆமா, எதுக்குமே அதிக அவசியம் இல்ல மோகன். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு சின்னஞ்சிறுசுகள் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கணுமே. அடுத்த வருஷத்துல லீவுல வருவேன்ப்பா. சரி, நீயும் நானும் மட்டுமே பேசி உபயோகம் இல்ல. அந்த பொண்ணும் அவளோட அம்மாவும் இதுக்கெல்லாம் சம்மதிக்கணும். இப்பவே பேசுங்கப்பா. அப்பா எழுந்தார். சாரதா ஓசைப்படாமல் மேலே ஓடினாள். மூச்சிறைத்தது. படபடப்பு அதிகமாகி முகம் காது மடல் எல்லாம் கணிசமாக சிவந்து போயிருந்தது. ஓ, கல்யாணம் பேசும் அளவுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். மோகனின் அப்பா மேலே வரப்போகிறார். அம்மா என்ன சொல்வாள்? அம்மாவுக்கும் மோகனை பார்த்தது முதல் இந்த உத்தேசம் இருப்பது போல தெரிகிறது. அந்த பார்வையில் ஒரு கனிவும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சாரதாவுக்கு சட்டென அந்த கேள்வி வந்தது. இது நடக்கலாமா? அப்பாவும் பிள்ளையும் ஒழுக்கத்தை கட்டி காப்பவர்கள். எங்களது வேர் தெரியாது. அம்மா ஒரு வேசி என்பது தெரிந்தால் என்ன ஆகும்? சொல்ல வேண்டுமா? இதற்கு அம்மாதான் பதில் சொல்ல வேண்டும். அப்பாவும் மோகனும் படியேறும் சத்தம் கேட்டது. வந்து கொண்டே இருக்கிறார்கள். இனி யோசிக்க நேரம் இல்லை. அம்மா பேசிக்கொள்ளட்டும். இருவரும் மேலே வந்தார்கள். வாங்க. என்னம்மா, அம்மா சமையல் கட்டுல பிஸியா? ஆமா, வர சொல்லு, கொஞ்சம் பேசணும். தாளிக்கும் மனம் வந்தது. சாரதா சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். அம்மா, மோகனும் அப்பாவும் வந்திருக்காங்க. வந்துட்டேன் சாரதா. அடுப்பில் இருந்து அவியல் பாத்திரத்தை இறக்கி வைத்துவிட்டு அம்மா வெளிப்பட்டாள். சேலை தலைப்பை எடுத்து சட்டென போர்த்தி கொண்டாள். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்கம்மா. இருக்கட்டும். எதுக்கு சம்பிரதாயம்? நின்னுகிட்டே பேச போறீங்களா? அப்படி உட்காருங்க. அம்மா தரையில் உட்கார்ந்தாள். முக்கியமான ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க. மோகனுக்கு உங்க சாரதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு 23 வயசாச்சு. கல்யாண வயசுதான். கொஞ்சம் சீக்கிரம் தான் ஆம்பளைக்கு இந்த வயசு. ஆனாலும் கை நிறைய சம்பாதிக்கிறான். அவன் நல்ல பிள்ளை. அவனா விரும்புற பொண்ணு சாரதா தான். இப்ப முதல்ல உங்க மக அபிப்பிராயம் தெரியணும். அப்புறம்தான் மேற்கொண்டு பேசணும். சாரதா, அப்படி வாம்மா. சாரதா வந்தாள். உன் மனசுல உள்ளதை உடைச்சு சொல்லிடு. உனக்கு மோகனை பிடிச்சிருந்தா கல்யாணம் பேசலாம். பிடிக்கலன்னா நல்ல நண்பர்களா தொடரலாம். நீ எந்த பதில சொன்னாலும் திறந்த மனசோட நாங்க ஒத்துப்போம். சாரதா அம்மாவை பார்த்தாள். அந்த முகத்தில் சிரிப்பு இருந்தது. அதில் ஆனந்தம் நிரம்பி வழிந்தது. லேசான பீதியில், எதிர்பாராத சந்தோஷ அதிர்ச்சியில் கணிசமாக வியர்வை இருந்தது. அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டேன். முதல்ல ஓம் பதில சொல்லு. எனக்கும் பிடிச்சிருக்கு. பளிச்சென பதில் வந்தது. வெரி குட். இனிமே நாம பேசலாம் அம்மா. சொல்லுங்க. இன்னும் 2 வருஷ கான்ட்ராக்ட முடிக்காம மோகன் வர முடியாது. அடுத்த வருஷமும் இதே மாதிரி லீவ்ல வரணும். அதனால இந்த ஒரு வாரத்துல நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு நான் சொன்னேன். என் பிள்ளை ஒரு படி மேல போய் கல்யாணமே நடக்கட்டும்னு சொல்றான். கல்யாணமா?
ஏம்மா என்ன பிரச்சனை? நானும் என் பொண்ணும் கொஞ்சம் பேசணும். தாராளமா. இன்னைக்கு ஒரு நாள் போதாதா? நமக்கு அதிக அவகாசம் இல்ல. அதுக்கு இல்ல, எங்ககிட்ட எதுவுமே இல்ல. உங்களுக்கு சமைச்சு போட்டு அதுல வர பணத்துல குடுத்தனம் நடத்துறோம். என்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு உண்டு. அது எத்தனை நாளைக்கு தாங்கும்? சாரதா வேலை தேடிக்கிட்டு இருக்கா. இந்த நிலையில எதுவும் இல்லாத நாங்க எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கலம்மா. அப்படி இல்ல, நல்ல குணமும் பண்பாடும் அடக்கமும் இருக்கு. என் பிள்ளைக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு. வேற யார் சந்தேகமும் நமக்கு முக்கியம் இல்ல. புரியுதா? உறவு நட்புன்னு அனாவசியம் வைத்தறிச்சல் பார்ட்டிகள் விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கலாம். சாரதாவுக்கு அப்பா உயிரோட இல்லைன்னு நல்ல சிவன் சொல்லி எனக்கு தெரியும். நீங்க உழைச்சுதான் சாரதாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பாருங்க, எனக்கு யாரோட பூர்வீகமும் அவசியம் இல்ல. இப்ப வாழற வாழ்க்கை தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? சரி, பஞ்சாங்கம் எடுமா. சாரதா எடுத்து வந்தால் அவர் பார்த்தார். வர வெள்ளிக்கிழமை அம்சமான நாள்மா. அன்னைக்கு கல்யாணத்தை நடத்திடலாமா? எனக்கு தடையில்ல. அவளுக்கு தாலி கூறப்புடவை, அவருக்கு பட்டு வேட்டி எல்லாம் நான் வாங்கிக்கிறேன். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். கட்டின சேலையோட வரட்டும் சாரதா. அன்னபூர்ணி நீங்க. இதை விட செல்வம் வேற என்ன வேணும்? அம்மாவுக்கு அழுகை வந்தது. அவர் எழுந்தார். வா மோகன், நடுவுல 4 நாள் தான் இருக்கு. கோயில்ல ஏற்பாடு செய்யணும். சேலை தாலி வாங்கணும். அதை நானும் சாரதாவுமா போய் வாங்குறோம்ப்பா. சரி, அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்சதா வாங்கி கொடு. நாங்க வர்றோம்மா. சாரதா, நீ தயாராயிரு. சாயங்காலம் 2 பேரும் கடைக்கு போறோம். உங்க அம்மாவும் வரட்டும். வேணாம் தம்பி, நீங்க 2 பேரும் போனா போதும். அவர்கள் கீழே போய்விட சாரதா கதவை சாத்தினாள். உள்ளே வந்தாள். அம்மா அடக்கி வைத்திருந்த அழுகையை ஒரு விசும்பலுடன் வெளிப்படுத்தினாள். ஏம்மா நீ இப்படி அழற? உனக்கு இத்தனை நல்ல வாழ்க்கை அமையும் நான் நினைக்கல சாரதா. நன்றிய நல்ல சிவத்துக்குத்தான் சொல்லணும். அப்பான்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லாம இறந்துட்டதா சொல்லியிருக்கிறாரு. ஆமாம்மா, நம்மளோட வேர்கள் என்னன்னு அவங்களுக்கு எப்பவாவது ஒரு நாள் தெரிய வருமாமா. நீ கவலைப்படுறியா சாரதா? பட்டுத்தனமா ஆகணும். அப்பாவும் பிள்ளையும் கண்ணியமா இருக்கிறாங்க. நாம அந்த அளவுக்கு அவங்களுக்கு நியாயமா நடக்க வேண்டாமா? கடந்த காலம் பத்தி அவங்க கவலைப்படல. அவங்களுக்கு அது அக்கறையும் இல்ல. சரிம்மா, அது அவங்களோட பெருந்தன்மை. ஆனா இதே ஊர்ல வாழ்ற காரணமா ஒரு நாள் உண்மை தெரிய வந்தா? அம்மா பேசவில்லை. கரை படிஞ்ச ஒரு கடந்த காலத்தை 2 பேருமா மறைச்சிருக்கிறீங்கன்னு குற்றம் சாட்டினா? எனக்கு இதுக்கு பதில் தெரியல சாரதா. என் கழுத்துல மோகனோட தாலி ஏறதுக்கு முன்னால இதுக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணுமா? சாரதா, வேண்டாம். உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை வீடு தேடி வந்திருக்கு. நீ சுத்தமான பொண்ணு. கல்யாணம் நடக்க போறது உனக்குத்தான். என் கடந்த காலத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல. புரியுதா? அம்மா, எதையாவது சொல்லி குழப்பிக்க வேணாம். நல்ல வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. நான் பூரிச்சு போயிருக்கேன். உன் கழுத்துல தாலி ஏறின மறுநொடியே என் உயிர் போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன். ஒரு வேசி மகளுக்கு வேதனை தான் மிஞ்சுன்னு பயந்தேன். இல்ல, என் உத்தமமான மகளை கடவுள் கைவிடல. உனக்கு இந்த வாழ்க்கை அமையலன்னா நான் தாங்க மாட்டேன். எதையும் சொல்ல வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் சங்கடம் உனக்கு புரியுதா சாரதா? சாரதா பேசவில்லை. சிகப்பு விளக்கின் ஒளியில் சின்னாபின்னப்பட்டு போன ஒரு பெண்ணின் கதறலாக அது இருந்தது. ஆம், அம்மா சொல்வதிலும் நிஜம் இருக்கிறது. நான் ஒரு வேசி மகள். இந்த மோகனும் அவன் அப்பாவும் தேடி வந்து கல்யாணம் பேசுகிறார்கள். நாளை இது போல ஒன்று அமையும் என எதிர்பார்க்க முடியாது. அமையாது. பாதுகாப்பு பயம் இத்தனை நாள் ஆட்டி வைத்தது. இனி அது இல்லை. ஒரு பெண்ணுக்கு தேவை அதுதான். பணத்தால் மட்டுமே பாதுகாப்பை அடைய முடியாது. அம்மா, இத்தனை நாள் சம்பாதித்தும் பாதுகாப்பாமல் இல்லாமல் அலைப்பாய்ந்தால் அந்த நிலை கூடாது. சரிம்மா, நடக்கிறது நடக்கட்டும். நான் எதுவும் பேசல. மனுஷ வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சந்திச்சு தானே ஆகணும். நீ சந்தோஷமா இருமா. பிற்பகல் 3 மணிக்கு நல்ல சிவம் வந்தார். மோகன் வெளியே போயிருந்தான். அப்பா வரவேற்றார். நல்ல சிவத்திடம் மட்டும் எல்லா விவரங்களையும் சொன்னார். அப்படியா? எத்தனை சந்தோஷமா இருக்கு. உன் பிள்ளை எங்க? வெளியில போயிருக்கான். நல்ல செலெக்ஷன். சாரதா மாதிரி ஒரு பொண்ணு மனைவியா அமைய பூர்வ ஜென்ம புண்ணியம் வேணும். உன் பிள்ளை கிடைக்க அவளும் கொடுத்து வச்சிருக்கா. நான் மாடிக்கு போய் வாழ்த்திட்டு வரேன். மேலே வந்தார். வாழ்த்துக்கள் சாரதா. தேங்க்யூ சார். உங்க கல்யாணத்துல நான் கலந்துப்பேன். நீங்க இல்லாமலா? சாரதாவுக்கு இத்தனை நல்ல புருஷனை தேடி தந்தவரே நீங்க தானே. அவர் குரலை தழைத்து கொண்டார். அம்சா, உன் ஆரம்பம் எதுவும் அப்பா பிள்ளைக்கு தெரிய வேண்டாம். சாரதா தான் கவலைப்படுறா. நீ ஏமா கவலைப்படுற? அப்பாவும் பிள்ளையும் எப்பவுமே கடந்த காலம் பற்றி கவலைப்படாதவங்க. ஆனாலும் நிஜம் ஒரு நாள் தெரிய வந்தா? வராது. வந்தா பாத்துக்கலாம். நான் இருக்கேன்ல, உனக்காக வாதாடுறேன். சரி சார். சந்தோஷமா உன் வாழ்க்கையை தொடங்கு. அவன் 2 வருஷம் லண்டன்ல இருந்தாலும் நீ இங்க இருக்கன்னு ஒரு எதிர்பார்ப்பும் பொறுப்பு உணர்ச்சியும் அவனுக்கும் இருக்கும். உன் புருஷன் கடல் கடந்து நின்னாலும் உனக்கு கழுத்துல தொங்குற தாலி காரணமா பாதுகாப்பு இருக்கும். என்னம்மா சொல்ற? சரி சார். எல்லாம் நல்லபடியா இருந்தா சரி. நான் வரேம்மா. அம்சா, நான் வரேன்.
அவர் கீழே வந்து விட்டார். இப்போ உனக்கு நிம்மதியா சாரதா? ஆமாம்மா. எல்லாம் தெரிஞ்ச இவர் எடுத்து சொன்னா மோகன் அப்பா ஒப்புக்குவாரு. மோகன் 4 மணிக்கு திரும்பினான். மோகன், பணம் டிரா பண்ணி வச்சிருக்கேன். எப்ப நீயும் சாரதாவும் போறீங்க? 5 மணிக்குப்பா. 5 சவரன்ல தாலி கொடி வாங்கு. தாலி மட்டும் 1 சவரன். தவிர அவ கைக்கு ஒரு ஜோடி வளையல், நல்லதா ஒசத்தியா ஒரு பட்டுச்சேலை சாரதாவுக்கு. வீட்டுக்கு கட்ட புடவைகள், உனக்கு பட்டு வேட்டி, எனக்கு சாரதா அம்மாவுக்கும் சாதாரண புது துணிகள். சரிப்பா. வேண்டிய பணம் இருக்குல்ல, இதுல பத்திரம். ஆகட்டும்பா. மோகன், நீ சாப்பிடல? நானும் சாரதாவும் வெளியில பாத்துக்கிறோம்பா. ஜமாய், நீ புறப்படு சாரதா. சரி மோகன். சாரதா ஒரு துள்ளலுடன் மேலே ஏறினாள், குளித்தாள். திரும்பவும் அந்த வீட்டில் அலங்காரம் செய்து கொள்ள பெரிய கண்ணாடி இருக்கும். இங்கே கையகல கண்ணாடிதான். போதும், முகம் சின்னதாக தெரிந்தாலும் தப்பில்லை, மனசு இங்கே பெரிது. என்றைக்கும் இல்லாத திருநாளாய் தன்னை பார்த்து பார்த்து அலங்கரித்துக் கொண்டாள் சாரதா. அம்மாவிடம் வந்தாள். அம்மா சரியா இருக்கா? என் ராசாத்தி, உனக்கு என்னடி குறைச்சல்? என் கண்ணே பற்றும் போலல்ல இருக்கு. இத்தனை நாளைக்கு எந்திரமா வாழ்ந்த எனக்கு இப்பதான் வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி வந்திருக்கு. நான் செஞ்ச பாவங்கள்லாம் இனி கரைஞ்சிரும். அம்மா, எப்பவுமே இனி நீ அழக்கூடாது, புரியுதா? அம்மா சிரித்தாள். நாமும் கையில கொஞ்சமாவது பணம் வச்சிருக்கலாமா? அவர் செலவு பண்ண போறதில்ல, பின்ன எதுக்கு? சாரதா, மோகனின் குரல் கேட்டது. நான் ரெடி, வந்துகிட்டே இருக்கேன். வரம்மா. துள்ளலுடன் சாரதா இறங்கி ஓட அம்மா பரவசத்துடன் பார்த்து கொண்டே நின்றாள். தெய்வமே, இந்த சந்தோஷம் என் மகளுக்கு எப்பவும் நிலைக்கட்டும், நிலைக்க வை.